அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு 1372 ப்ரோக்ராம ரொம்ப நாள் கழிச்சு வினோததாசன் பேசுறாங்க. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். அதாவது எம்ஜிஆர் பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்புன்ற மாதிரி. அதுதான் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அதை பத்தி என்ன சார்? எல்லாருக்கும் அதான் சார் அந்த வார்த்தை தான். அந்த இது கேட்ட உடனே நினைவுக்கு வந்தது அந்த பாட்டு தான். சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அங்க இந்த ஆணவ சிரிப்பு அப்படின்றது தான் நினைவுக்கு வந்த பாட்டு. இதுக்கு இந்த தலைப்பு பார்த்த உடனே அதுதான் நினைவுக்கு வந்திருக்கணும். வரலன்னா எம்ஜிஆர் ரசிக்கலன்னு அர்த்தம். இது நல்ல கதையா இருக்கு. அதனால நம்ம வச்சு இதை வச்சு கொஞ்சம் சிரிப்போம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் அவர் பேசின பிறகு நம்ம சிரிக்க முடியுமா சிரிக்க முடியாதான்னு தெரியாதுல்ல. அதனால சரி, கொஞ்சம் தொடக்கத்திலே கொஞ்சம் நகைச்சுவை கொடுப்போம் அப்படின்றதுதான். இன்னைக்கு ரவி சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக எல்லாரும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். மகிழ்ச்சி. வினைத்து தான் சார், நீங்க ஆரம்பிக்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பெறாங்க. நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தை நிறுவி அதை மிகச் சிறப்பாக எல்லோரும் போற்றும் வகையில ஒருங்கிணைத்து செல்கிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார், திருமிகு மாலதி இணையரையும், இங்கே இணைந்துள்ள இனிய நண்பர்கள் திருமிகு கோபால் ரத்னம் சார், திருமிகு சத்யநாராயணன் சார், இன்று இணைந்துள்ள திருமிகு சீனிவாசன் சார், திருமிகு அமுதா மேடம், திருமிகு வசந்தி மேடம், திருமிகு சிவகுமார் சார், திருமிகு காயத்ரி மேடம், திருமிகு இன்று பிறந்தநாள் காண்கிற திருமிகு ரவி சார் மற்றும் ஏனைய நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நான் பல தளங்கள்ல உரையாற்றினாலும் நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளம் ஒரு தாய்க்கழகம்னு சொல்றாங்கல்ல, இது ஒரு தாய் வீடு மாதிரி நான் கருதுறேன். நான் பல தளங்களுக்கு போற போது இந்த வீட்டுல இருந்து போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அது அப்படியே ஏற்பட்டு போச்சு. இத்தனை ஆண்டுகளாக நமது இனிய நண்பர்களோடு நாம் கொண்டுள்ள முறையும், அதாவது இணையம் தாண்டி ஒரு உறவு முறையும், ஒரு அந்த நட்புணர்வும் எல்லாம் அந்த ஒரு தாய் வீடுங்கிற உணர்வை தருகிறது. அதை உண்டாக்கி கொடுத்த இனிய நண்பர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் வணங்குகிறேன். இன்றைக்கு ஒரு ஆர்வமூட்டும் வகையில ஒரு தலைப்பு, சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். சிரிப்பு மட்டுமா, என்னென்னலாம் நம்மள சுத்தி இருக்கிறது, மனிதர்களும் அவர்களது அபிப்பிராயங்களுமே நம்மளை சுத்தி இருக்கு. ஒப்பீனியன்ஸ் தான் நம்மளை சுத்தி இருக்கு. நம்மள அது எத்தனை வகைகள்ல நம்மளை அது பாதிக்குது, நாம் எத்தனை வகைகள்ல அந்த அபிப்பிராயங்கள் நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்குது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். நண்பர் சொன்னாரு, அது வாலி அவர்களுடைய மிகச்சிறந்த பாட்டு. அந்த பாட்டை இந்த உரையினுடைய நிறைவுல அத கொஞ்சம் ஒப்பீடும் செய்யலாம்னு இருக்கேன். இது லெட் தம் தியரி அப்படிங்கிற ஒரு ஆங்கில நூலுடைய தாக்கமும் கூட. லெட் தம் கோ, லெட் தம் பர்மிட், லெட் தம் கம் இன், இது மாதிரி லெட் தம் அப்படிங்கிற தியரி. சிரிப்பவர்கள் லெட் தம், அவன் சிரிச்சிட்டு போகட்டும். அந்த மாதிரி இந்த உணர்வுகள் ஒரு முல்லா கதையோடு, எல்லாருக்கும் தெரிந்த முல்லா கதையோடு இதை தொடங்கலாம் நினைக்கிறேன். அதாவது கழுதையை விற்பதற்காக முல்லாவும் அவருடைய 12 வயது பையனும் போறாங்க, சந்தைக்கு போறாங்க. போற வழியில ஒருத்தன் சொன்னானா, இந்த பையன் 12 வயசு பையன், சின்ன பையன், அவனை நடக்க விட்டு கூட்டிட்டு போறியே, கழுதை சும்மாதானே போகுது அப்படின்னு சொன்னானா. ஏத்திக்கிட்டு போலாமே. சரின்னு பையனை கழுதையில ஏற்றி வச்சாரு முல்லா. கொஞ்ச தூரம் போனாங்க. இன்னொருத்தர் சொன்னாராம், நீ ஏப்பா நடந்து போற, நீனு கழுதை நீனு ஏற்றிக்கிட்டு போனாராம்.
சரின்னு சொல்லிட்டு இவரு கழுதையில ஏறினாரு. கொஞ்ச தூரம் போகவும் 2 பேரும் விட்டு அந்த சுமையை தாங்காம கழுதை கீழே விழுந்து காலை ஒடிச்சு சந்தைக்கும் பயனில்லாம இவங்கெல்லாம் அடிபட்டு போனாங்களாம். கதை கூறுவது என்ன? உன்னுடைய வாழ்விலை வாழ்கிறாயா, அடுத்தவனுடைய அபிப்பிராயத்துக்கு வாழ்கிறாயா அப்படிங்கிற கேள்விதான் இந்த உரையினுடைய அடிப்படை. இதுல 4 விதமான விஷயங்களை பார்க்கலாம்னு இருக்கேன். ஒன்று, நம்மை பார்த்து சிரிப்பவர்கள். அது ஏளனச் சிரிப்பா, பரிகாச சிரிப்பா, கேலி சிரிப்பா, அந்த கேலி உருவக் கேலியா? அப்புறம் நம்மை பார்த்து சினப்பவர்கள், கோபப்படுறவங்க. நம்ம பார்த்து அனுதாபப்படுபவர்கள், பரிதாபப்படுபவர்கள். அது இன்னும் கொடுமை. இதுகளை விட கூட நம்மளை பார்த்து ஒரு அனுதாபப்பட்டா, பரிதாபப்பட்டா அது இன்னும் கொடுமை. அப்புறம் அழுகிறவர்கள், நான் அழுதே சாதிக்கிறவன் இருக்காங்க. எத்தனை மனங்கள், திருமணங்கள் இந்த அழுகையாலே, தாயோட அழுகையோ அல்லது வேறொருவருடைய அழுகையோ அதை நமது வாழ்க்கையை அப்படியே மாற்றி விடுது. இவர் என்ன சொல்றாரு? லைஃப் இஸ் ஷார்ட். அதை உன் வாழ்க்கையா இருக்கட்டும். ஒரு போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு போதனையை நீ கேட்டீனா அவனுடைய முதல் கோரிக்கை என்ன? நம்பு, அசையா நம்பிக்கை என்மேல் வைன்னு போதிக்கிறான். அப்ப அது அப்ப யாருடைய வாழ்க்கையை வாழ்கிறான்? அவனுடைய வாழ்க்கையை வாழ்கிறான். இந்த சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும்ல. இத 4 நிலையை பாக்குறேன். நண்பர்கள் இதெல்லாம் 2 பேர் தான் நீங்க வீடியோல இருக்கீங்க, எல்லாரும் இருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம படத்துல எப்பவுமே அதாவது யாராவது முடிந்தாலா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நானா பேசாம. அப்ப 4 விதமா இதை பாக்குறேன். அதாவது நம்மை பார்த்து ஏளனம் செய்பவர்கள், சிரிப்பவர்கள், நம்மளை பார்த்து செய்யறவங்க. அதாவது நம்மை சுற்றி மனிதர்கள், அவருடைய அபிப்பிராயங்கள், அதெல்லாம் ஒன்று. 2, நாம் அவர்களுடைய அந்த சிரிப்புக்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறோம், அவர்களுடைய இகழ்தலுக்கு அல்லது புகழ்தலுக்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறோம். என்ன சொல்றாரு? we seek always approval அப்படிங்கிறார். எப்பவும் ஒரு அப்ரூவலை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஒருத்தன் ஒரு ஜோக்கு சொல்றான், ஜோக்கு சொல்லிட்டு எல்லாரும் முகத்தையும் பாக்குறான். அவன் ஜோக்குன்னு நினைச்சுக்கிறான். அதுக்கு யாராவது சிரிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறாரு. அதுலயும் குறிப்பா ஒரு பதவியில இருக்கவரை பாக்குறாரு. இந்த பசங்கள் எல்லாம் அல்லது பெரியவர்களும் ஏதாவது ஒரு பெண் இருந்து அவங்க சிரிச்சிருவாங்களான்னு அவங்க முகத்தை பாக்குறாங்க. இந்த அப்ரூவலுக்கு மனிதன் இயங்குகிறான்ங்கிறாங்க. பாராட்டுக்கும் அப்ரூவலுக்கு மனிதன் பாராட்டுக்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறான். அது மாஸ்லோவுடைய ஹையர் ஆர்டர் நீட். அது புறக்கணிப்புக்கு அஞ்சுறானா? அப்ப பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் இயங்குகிறான், அதே நிலையில புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறான். அப்ப இந்த அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது எந்த விதத்தில் நம்மை பாதிக்கிறது, அதற்கு எதிர்வினை நம்மளுக்கு எப்படி இருக்கு. இதுல கொஞ்சம் பிலீஃப் சிஸ்டத்தையும் நான் பேசலான்னு இருக்கேன். இது 2வது. 3வது கருத்து, நாம் அடுத்தவரை பத்தி பார்த்து என்ன பண்றோம்? நம்ம ஆணவத்துல சிரிக்கிறோம், நம்மளும் சிரிக்கிறோம். ஏளனத்துல சிரிக்கிறவன் இருக்கான், குறை சொல்றவன் இருக்கான். ஏதோ நம்மை பெரிதாக நினைத்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்னு கேட்கிறாங்க. நாம் சொல்வத அடுத்தவர்கள் இப்போ கவலை, இது பூரா எங்கே வருதுங்கிறாரு? இந்த பயம், அடுத்தவங்களை கேட்கறது, கவலை, புறக்கணிப்புக்கு அஞ்சுறது, இது பூரா எங்க வருதுங்கிறாரு? நம்ம சொல்றதா அடுத்தவன் கேட்கணும். கேட்காட்டி கவலை. நம்ம சொல்றது எப்படி, அதை யோசிப்போம். அதை நான் அடுத்தாப்புல சொல்றேன். அப்ப 3வது, நாம் அடுத்தவரை பார்த்து இந்த நாம சொன்னது முழுவதும்
அதாவது போரிக்கிறோமா, அல்லது சிரிக்கிறோமா, அல்லது கோபப்படுறோமா, அல்லது அழுகையில் சாதிக்க விரும்புறோமா, அல்லது ஒரு பரிதாபப்படுகிறோமா? அப்ப இது 3. 4வது இதற்கான அடுத்தவருடைய ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் நம்ம நினைச்சபடி வராட்டி தான் நமக்கு கவலை வருது. அந்த விளைவு. இந்த 4 விஷயத்த இந்த சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும்ங்கிற ஒரு தலைப்புல வச்சு நான் உங்களோட ஒரு அறிவார்ந்த நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இப்ப அந்த சிரிக்கிறதுல ஒரு என்ன சொல்றாங்க, விமர்சனங்கள் சொல்றாங்க. அதுல உண்மை இருந்தா நம்மளை திருத்திக்க உதவுங்கிறாங்க. இடிப்பாறை இல்லா ஏமராமன் கெடுப்பாரிலானும் கெடும்னுச்சு. அது சரியான நண்பர்களிடம் சரியான முறையில் அது வருகிற போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற. அல்லது எதுக்காக சிரிக்கிறான்? பொறாமை. ஏளன சிரிப்பு எதுக்கு வருது? பொறாமை. அவனால முடியலையே. அப்ப அந்த விமர்சனத்தில் உண்மை இல்லாட்டி, விமர்சனத்துல உண்மை இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். விமர்சனத்துல உண்மை இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப என்ன பண்ணலாங்கிறாரு, நான் வளர்ந்திருக்கிறேன்னு மகிழ்ச்சி அடையலாமா? நான் வளர்ந்திருக்கிறேன், அதனாலதான் அவன் இது பண்றான். எல்லாரும் சொல்றாங்களாம், யாரு வெற்றி பெற்றாலும் அது அதிர்ஷ்டத்தால் தான் நிகழ்ந்ததுங்கிறானா. அவனுக்கு மச்சம் இருக்குடாங்கிறான், அவன் லக்கிடாங்கிறான். ஆனா அத அவன் உழைத்தான் பெற்றான்ங்கிறது யாரும் ஒத்துக்கிறது இல்ல. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, ஒருத்தர் அதிர்ஷ்டத்தாலதான் ஜெயிச்சான்னு சந்தேகம் இருக்கு, அது சந்தேகம் இருந்தா அடுத்த வீட்டுக்காரனை போய் கேட்க சொல்றாங்க, அவன் எப்படி இங்க வெற்றி பெற்றான்னு. அவன் நிச்சயமா சொல்லுவானா, அவன் அதிர்ஷ்டத்தால ஜெயிச்சான்னு. இவனும் ஒத்துக்க விரும்பல நம்மளுடைய வெற்றிகளை, அவனுக்கெல்லாம் ஒத்துக்க முடியல, விமர்சனம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுகிறார்கள். இந்த இகழ்பவர்கள், இந்த அழுகை, இதையெல்லாம் அவர் சொல்றாரு, லெட் தம் லெட் மீ. அவர்கள் இருக்கட்டும், நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நீ மேம்படுங்கிறாரு. இதுல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஆற்றலை சேமித்து அதை வேற எதுக்கு பயன்படுத்துறத அதை சொல்றாரு. இப்ப நீ அதுக்கு கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், அதாவது இந்த பெயினுக்கும் சஃபரிங்க்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? பெயின், சஃபரிங், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்களேன், யாராவது எழுதுங்களேன். பெயின் அண்ட் சஃபரிங், 2 வார்த்தை சொல்லுங்க. பெயின் வந்து உடல் வலியா இருக்கலாம் சார். பெயின்ன்றது உடல் வலியா இருக்கலாம். சஃபரிங்ன்றது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால அவருக்கு மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்படும். வேற யாராவது சரிங்களா? சொல்லுங்க. அதேதான் கரெக்ட். அதே சரியான பதில். அதாவது பெயின்ங்கிறது, அதாவது கோபம்ங்கிறது கொஞ்ச நேரம் நிகழ்கிறதா, ஆனால் அதனால் வருகிற அந்த துன்பம், துயரம் இருக்குல்ல, விளைவு. அதாவது பெயின்ங்கிறத ஒரு விளைவுன்னு வச்சுக்கிட்டா, அதாவது காரணம் தூண்டல்னு வச்சுக்கிட்டா, அதனுடைய விளைவு இருக்கு பாருங்க, அதுதான் எக்கச்சக்க நாள் இருக்கான். கோபம் கொஞ்ச நேரத்துல அந்த சீனம் பொங்கி அடங்கிருது. ஆனா அதுல வர்ற சஃபரிங் அது எவ்வளவோ காலம் இருக்கான், நினைச்சு. அதே மாதிரி அடுத்தவனுடைய விமர்சனம் நம்மளை ஹர்ட் பண்ற போது அப்படி அத நம்ம திரும்ப ஓட்டி நம்ம அத சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிறாரு. அப்ப இந்த கவலையும் இந்த இதெல்லாம் எதுல வருது? அதுல அந்த நம்ம அதை திரும்ப நம்ம மனதிலே அனுபவிச்சு அத அந்த அதாவது ஒரு காயம் இருக்கு, அது பொறுக்கு விட்டுருச்சு, அந்த பொறுக்க தோண்டிட்டு மறுபடியும் அது எரிச்சல் படுறோம். சும்மா இருக்க மாட்டேங்குது கை, அது மாதிரி மனமும் சும்மா இருக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அப்ப அந்த லெத்தம் அதை மறக்கிறதா அந்த அந்த கலை அது. அதை கொஞ்சம் உணரணுங்கிறதா இந்த மாதிரி இந்த தலைப்பே, இந்த புத்தகங்கள் சொல்வது அது உண்டாக்கிருச்சு உனக்கு. அதை விட்டு தள்ளு, நீ மேல போ அப்படிங்கறதான் நம்ம பார்க்கிறோம். அந்த உருவக்கேலி செய்கிறது,
உருவக்கேலி செய்யற போது நம்ம உருவத்தை மாற்ற முடியாது. நம்ம என்ன ஆயிட்டோமா, புறம் தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடில போர்த்தி வச்சிருக்கோமா, தோலால போர்த்தி வச்சிருக்கோமா, சிவபுராணம் சொல்லுது. அந்த அதாவது மலம் சோறும் 9 வாயில் குடி இருந்துச்சு, அத புறந்தோல் போர்த்தி வச்சிருக்கு. குட்டையா, நெட்டையா, சிவப்பா, கருப்பா நம்ம வச்சிருக்கோம். அதை மாத்த முடியாது. ஆனால் எதை மாத்தலாம், மேம்படுங்கிறாங்க. இப்போ இதுல லா ஆஃப் அக்செப்டன்ஸ் ஒண்ணு சொல்றோம். இதுல அதாவது ஏற்றுக்கொள், மேம்படுத்து. நம்ம உருவத்தை மாற்ற முடியாது, அதை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சிரிக்கலாம். ஆனால் அது பெரிய இதுதான். எந்த கடையில அரிசி வாங்குறான்னு கேட்கிறான். பல விஷயங்கள் உருவக்கேலி அந்த செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் அடுத்த பகுதியில அதை பத்தி பேச இருக்கேன். அதாவது நாம் எப்படி பண்றோம் அப்படின்னு 3வது பகுதியாக இது அடுத்தவர்களுடைய இதனுடைய விளைவுகளை பேசிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கு என்ன சொல்றாரு, அந்த பொதுவாக என்ன சொல்லலாம்ங்கிறது, இது அந்த நூலையினுடைய தாக்கமும் நான் என்னுடைய இதுகளையும் சேர்த்து தான் பேசுறேன். அப்ப என்னவா, அந்த உருவக்கேலி பண்ற போது அக்செப்ட் பண்ணிக்க. ஆனால் இப்போ லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாராம், அவரோட குள்ளம், அவரை பார்த்து கேலி பண்ற போது அவர் சொன்னாராம், என்னோடு எந்த பெரிய மனிதனும் குனிந்துதான் பேச வேண்டும். அவரோட பேசினா குனிஞ்சுதான் பேசணும். அதையே பிளஸ் பாயிண்டா. என்னுடைய நண்பர் முருகபாரதின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பற்கள் தூக்கலா இருக்கும். அவர் சொல்றாரு, இந்த பற்களை நான் ஒரு 20,000 30,000 செலவழிச்சா என்னாலே அதை உள்ள அடக்கிட முடியும். ஆனாலும் அமைஞ்சிருச்சு. எப்படியும் ஒரு பல்ல நான் உள்ள அடக்குனா அது எப்படியும் இப்ப நான் சிரமப்படுறேன். இப்போ ஒரு பொய்ப்பல் வச்சோம்னா அந்த பல்லு சிரமப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அது என்னுடைய இயற்கை பல்லு எனக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அவரு, நான் எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் என்னை எவரும் ஒரு முறை பார்த்தால் மறக்க மாட்டார்கள்ங்கிறாரு. அந்த உருவத்தையே ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகிறாரு. அப்ப இதுகளெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். குறைவீர் ஒப்பீடு செய்பவர்கள், அந்த போதனை செய்பவர்கள் எல்லாத்தையும் அப்போ அக்செப்ட் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் இட் அப்படிங்கறது மாதிரியும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம் அடுத்தவர் எப்படி நடத்துகிறான் அவர், அது 3வது. 4வது எது, அவர்களுடைய எதிர்வினை. நம்ம எப்படி நடத்துறோம், நமக்கு எல்லாம் அறியாமை இருக்கு, ஆணவம் இருக்கு, ஆவணம் இருக்கு. நம்மளே எத்தனையோ பேரை அறிந்தோ அறியாமலோ தரக்குறைவா கூட எண்ணிடுறோம். அது எப்படியாவது சொற்களிலே வெளிப்பட்டுறது. அவனை அக்செப்ட் பண்ணு அப்படிங்கறதா இதுல சொல்றாங்க. அக்செப்டன்ஸ், கிராட்டிடியூட், இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. எல்லா நூல்களும், தன்முனைத்த நூல்கள் எல்லாம் சொல்வது இந்த கிராட்டிடியூட், அக்செப்டன்ஸ் தான் சொல்லுது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நம்ம சொல்றதுதான் அடுத்தவன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தவன் என்ன நினைக்கிறான், அவர்கள் சொல்றத நம்ம கேட்கறதே இல்லைங்கிறாங்க. அதாவது பதில் சொல்றதுக்குதான் ரெடியா இருக்கமா. ஏதாவது பேசுனா நம்ம அதை கேட்டு எண்ணி பார்த்து பதில் சொல்வது இல்லை அப்படிங்கறதுதான் இப்ப இதுல முக்கியமான விஷயம். இது நம்ம பேசியிருக்கோம், அரை நொடி அமைதி பேசியிருக்கோம். எதுலயும் அது அடுத்தாப்புல அதனுடைய அடுத்த டிஸ்கஷன் நான் சொல்றேன். அந்த மாதிரி நாம சொல்றத கேட்கணும். அப்ப இதற்கு 2 திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்தமான திருக்குறள். இதை விட சொல்லிட முடியாது இந்த நூல்கள். அறிவினான ஆவது உண்டோ ஆகுவது உண்டோ, பிரிய நோய் தன்னோய் போல போற்றாக்கடை. அது 315வது குறள். அறிவினால் ஆகுவது உண்டோ, இதை விட சொல்லிட முடியுமா? உனக்கு அவன் சொல்லி வலிச்சுல, நீ ஏன் சொல்ற? நீ அவன் சிரித்த அந்த நமட்டு சிரிப்பு, நம்ம பக்கத்துல சொல்லுவாங்க நமட்டு சிரிப்பு சிரிக்கிறேன், அந்த ஏளன சிரிப்பு சிரிச்சானே அது நமக்கு வலிச்சுச்சுல, நீ ஏன் சிரிக்கிறாய்ன்னு கேட்டாரு. இதை விட ஒரு இதை சொல்லிட முடியுமா? அறிவினால் அவனுக்கு ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன் நோய் போல போற்றா கடை. அவனுக்கு நான் சொன்னது வலிக்கும்.
அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் உயிர் வதை. ஒரு மனைவியை பேசிட்டான், என்ன நடக்குது? அவங்களுடைய எதிர்வினை என்ன இருக்கு? அன்றைக்கு பூரா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமையுது? கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுங்கிறது மாதிரி தான் அது சொல்றாரு. இன்னொன்னு, இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கோலோ வன் சொல் வழங்குவதுன்னு கேட்டாரு 90வது குறள்ல. நீ ஒரு இனிமையான சொல்ல பிறனுக்கு சொல்லிப்பாரு, அதனுடைய ரிசல்ட்டை பார்த்து நிறைய பேசுறோம். நம்ம ஸ்டீஃபன் கோவி, அது 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் எல்லாம் பேசுறோம். அவர் சொல்றாரு எண்ட் இன் மைண்டுங்கிறாரு. அதே தான் இவர் என்ன சொல்றாரு, காண்பான் எவன்கோலோ இனிது ஈன்றல் காண்பான் எவன்கோலோ வன் சொல் வழங்குவதுன்னாரு. நீ சொல்லி பாரு, அது ரிசல்ட்டை பாரு, அவனுக்கு என்ன எவ்வளவு இன்பமாக இருந்தது, அல்லது அவன் உனக்கு சொன்ன போது எவ்வளவு இன்பமாக இருந்தது. நமக்கு ஒரு பாடல் சொல்லுது, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். உள்ளம் பெருங்கோயில், கோயிலா அது, பெருங்கோயிலா, சின்ன கோயில் கூட இல்ல. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், இதுதான் ஆலயம்ங்கிறாரு. உள்ளே இருக்கிறது சிவலிங்கம். வாய் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். நாங்க கோபுர வாசல் முன்னாடி யாராவது அசிங்கம் பண்ணுவாங்களா? அந்த கோபுர வாசல் நம்மகிட்ட இருந்து வர்றது எல்லாமே துர்நாற்றம் விசுதான். நமக்கு பேசுனதுதான் இருந்தாலும் போற போக்குல சார் எல்லாமே துர்நாற்றம் விசுதான். நம்மளை விட்டு வெளியே வர்றது வியர்வை சிறுநீர் எல்லாமே நினைச்சு பார்த்தா வாயில வர்ற சொல்லாவது மணக்குமா? வாய் மணக்குங்கிறாங்க. சொல்ல சொல்ல வாய் மணக்கணுமா? அந்த மாதிரி இன் சொல்லாக மின் சொல்லாக நம்ம சொல்லணும். அடுத்தவன் சொல்ற போது வலிச்சிச்சுல, ஏன் நம்ம நல்ல சொல்லக்கூடாது? ஏன் இந்த நமட்டு சிரிப்பை சிரிக்காம இருக்கலாம், அல்லது சிறக்காமல் இருக்கலாம்? அப்படிலாம் நம்ம பார்க்கணும். நம்மளும் சாதிக்கிறதுக்கு இந்த அழுகையை உபயோகப்படுத்துறோம். அந்த ஒரு நிகழ்ச்சியை உபயோகப்படுத்துறோம். அது இப்போ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதான் அட்டானமிங்கிறான். இந்த லெத்தம் அவங்கிட்ட அவனை விட்டுட்டா அவன் எவ்வளவோ பெரிய ஆளா வந்துருவான். நம்ம அவன் போக்குல அவங்களுக்கு நம்ம ஏன் கட்டுப்படுத்தணும்னு கேட்கிறாரு அவர். நாமும் பிறரால் கட்டுப்படுத்தப்படக்கூடாது, நாமும் நம்மளை அடுத்தவனை கட்டுப்படுத்தக்கூடாது. வருகிற கவலை, வருகிற இது பூரா இதுலதான் வருதுங்கிறாங்க. இந்த கவலைகள், மற்ற எல்லாமே, இந்த பயம், இது பூராமே எரிச்சல். நமக்கு என்னென்ன நோய்கள் வருகிறதோ, இந்த கார்டிசால் சுரக்குதுன்னு சொல்றாங்கல்ல, ஏன் செரிட்டோனின் ஆக்சிடோசின் சுரக்கிறது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கறதான் இதனுடைய இதுவா வச்சுக்கலாம். அப்ப இன்னொன்னு சொல்றாங்க, நாம் நமது முடிவுகளை திணிக்கிறோம்ல. முடிவுனா என்ன? டிசிஷன்னா என்ன? அதாவது சொல்றீங்களா? டிசிஷன், முடிவுகள் எப்படி எடுக்கப்படுகின்றன? சொல்லுங்கம்மா காயத்ரி, முடிவுகள் எப்படி எடுக்கப்படுகின்றன? அதாவது நம்ம சொல்லுங்க சொல்லுங்க. பொதுவா முடிவுகளுக்கு பேசிஸ் என்னன்னு கேக்குறேன். ஒரு முடிவு ஒருத்தர் எடுத்தான்னா பொதுவா எனக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சார். இப்போ என்ன, நான் முக்கியமான விஷயத்த முடிவு எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதனோட சாதகம் பாதகம் எல்லாத்தையும் யோசிப்பேன். அது அந்த சாதகனாலும் அது லாங் டேர்மா இருக்கிற சாதகமா இல்ல இப்பத்திய சாதகமா? ஏன்னா சம்டைம்ஸ் முடிவு இப்ப கரெக்டா இருக்கும், பட் லாங் டேர்முக்கு தெரியாது. பிளஸ் நான் என்னோட இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு அறிவு இல்லை அப்படின்னா, அது யாரு ரொம்ப நல்லா யோசிப்பாங்க, எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அந்த விஷயம் யாரு நல்லா எனக்கு சொல்ல முடியுமோ அவங்கள்ட்ட ஒரு 2 பேர்கிட்ட கேட்பேன். எனக்கு மரியாதை இருக்கிறவங்கள்ட்ட, அவங்கள்ட்ட ஒரு 2 கேட்பேன். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நானா ஒரு முடிவு எடுத்தா அது பின்னாடி நான் கவலைப்பட மாட்டேன், தவறா இருந்தாலும். பொதுவா முடிவெடுக்கிறதுன்றது இப்படிதான் முடிவெடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது யாரை பொறுத்து, என்ன காரியத்துக்காக, எதுக்காக செய்யறோம், எந்த நேரத்துல செய்யறோம், அதெல்லாம் பொறுத்துதான் நம்ம ஒரு விஷயத்த முடிவெடுக்க முடியுமே தவிர, அது
அது வினயதன் சார் கேட்டார்னா ஒரு முடிவு இருக்கும், காயத்ரி கேட்டா ஒரு முடிவு இருக்கும், கோபாலரத்னம் சார் கேட்டாருன்னா ஒரு முடிவு இருக்கும். அப்போ அந்த ஒரே செயலா இருந்தா கூட முடிவுகள் மாறும். புரியுதுங்களா? அப்ப அந்த முடிவுகள் எந்த சூழ்நிலையை பொறுத்தும், எந்த ஆளை பொறுத்தும், எதுக்காக செய்யறன்ற காரியத்தை பொறுத்து தான் முடிவுகள் யாராலும் எடுக்க முடியுமே தவிர ஒரு முடிவு தான் எடுக்கணும்னு யாராலும் நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. இப்ப பொதுவா என்ன சொல்றோம்னா, முடிவுகள் நம்மகிட்ட என்ன டேட்டா இருக்கோ அது நீங்களே உங்களுக்கே கிடைச்ச டேட்டாவா இருக்கலாம், அடுத்தவங்க தந்த டேட்டாவா இருக்கலாம். அப்புறம் என்ன நமக்கு அந்த நேரத்துல சரின்னு தோணுதோ அதை வச்சு எடுக்கிறோம். என்ன ஆங்கிலத்துல சொன்னா ஜெனரேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் சூசிங் த பெஸ்ட் ஒன் அமாங் தம், இல்லையா? ஜெனரேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் சூசிங் த பெஸ்ட் அமாங் தம், இல்லையா? அப்ப அந்த நேரத்துல எடுக்கிறோம். அத ஒரு பையன்கிட்ட இப்ப இந்த முடிவுகள் எப்படி பிள்ளைகள் எல்லாம் பாதிக்குதுங்கிறாங்க. நம்ம அடுத்தவன் லெட்டம் இல்லாம அவன்கிட்ட திணிக்கிறதுனால என்னென்னலாம் விளையுதுன்னு சொல்றாங்க. அவனுடைய கனவை அப்படியே கிள்ளிட்டான். சரி, போயிட்டு போகுது. இப்போ இது சரியா தப்பான்னு யார் சொல்ல முடியும்னு கேட்கிறாங்க. நாம் முடிவு நம்மளிடம் உள்ள டேட்டாஸ வச்சு நம்ம ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம். அது சரியா தப்பான்னு யாரு முடிவு பண்ணணும்னு கேக்குறாங்க. நம்ம பல பாசிபிலிட்டிஸ யோசிச்சோம். இந்த பாசிபிலிட்டி சிறப்புன்னு யோசிச்சோம். இத ஒருத்தங்கிட்ட இது பண்ணணும். அது எப்படி விளைவு தந்தது? அது சரியான முடிவாங்கிறது காலம் தான் சொல்ல முடியுங்கிறாங்க. இப்ப ஒரு பொருளை காண வீட்டுல அந்த பொருளை அந்த ரூமுக்கு அவங்கதான் போனாங்க, ஒரு வேலைக்கார பொண்ணுதான் போனாங்க, அவங்கதான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். அவங்கள ஒரு முடிவே பண்றோம். வேலைக்காரர்கள்லாம் இப்படிதான் முடிவு பண்றோம். நம்ம NLP நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, டெரிட்டரி மேப் இஸ் நாட் த டெரிட்டரி அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கே அந்த மேப்பை வச்சு நம்ம என்ன சொல்றோம், இவங்க தான் அதை பண்ணிட்டாங்க. மறுநாள் அதுக்காக அவங்கள திட்டுறோம், போலீஸ்ல கூட சொல்றாங்க, அவங்க அடி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் அந்த பொருள் எங்கேயோ கைதவறி வச்சு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம திட்டுறது நாளைய சாட்சியங்களால் இன்றைய வாதங்கள் மறுதளிக்கப்படுகின்றனங்கிறார். நாளைய சாட்சியங்களால் இன்றைய வாதங்கள் மறுதளிக்கப்படுகின்றன. அப்ப நம்ம ஒரு பழைய பாடல் சொல்லுது, அதாவது தவறாவும் போகலாம், அதனால நம்ம முடிவுகளை திணிக்க வேண்டாங்கிறாங்க. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரியா இருந்தாலும் சரி, நல்ல முடிவுகளை சொல்லுவோம். அவர்கள் வாழ்க்கை. அவன் என்ன சொல்றான், நீ அவர் ஒரு மூளையோட வந்திருக்காரு, 2 கையோட வந்திருக்காரு, 2 காலோட வந்திருக்காரு, ஒரு வயிறோட வந்திருக்காரு. அவரை தீர்மானிக்கிட்டார். இதான் அட்டானமிங்கிறான். இந்த இதை முக்கியமா சொல்றது. அவரு ஒரு பாட்டு, பழைய பாட்டு, ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அவையாரனுடைய நல்வழிபாடு. ஒன்றை நினைக்கிறது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது தரினும் வந்தேதும், ஒன்றை நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்கும், இவ்வளவு நடக்கும். அப்ப நாம் நமது தீர்மானங்களை நான் சொன்னபடி அவர் செய்யலையே. இந்த உறவுகள்லயே ஒரு மட்டமான 3 வார்த்தை இருக்கா, அது நான் அப்பவே சொன்னேன் அப்படிங்கிறத வார்த்தையா. நான் அப்பவே சொன்னேன். அது என்னன்னா, அது நடந்துருச்சுன்னு அர்த்தம். நான் அப்பவே சொன்னேன்னா என்ன, நான் சொன்னேன் நீ கேட்கல. அதானே நம்மளோட கவலையில பெரிய கவலை. அதானே பிள்ளைகளுக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, எல்லா இடத்துலயும் இது 3 விதமா பார்க்கிற போது இது 3வது விதம் சொல்றேன். அதாவது ஒன்று அவன் பார்த்தது அவனுடைய அதற்கு விளைவு, 3வது நாம் பார்ப்பதும் அதன் விளைவு, 3 4 சொல்றோம். அப்ப அதை கவலைப்படுறோம். அப்ப அது ஒரு பஸ்ல போறோம்ல, அந்த பஸ்ல போகலையே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த பஸ்ல போற போது அது அடிபட்டு நின்னா, ஐயோ நல்ல வேலை போகலைன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த முடிவுகள் அப்படி எல்லாம் அது திணிக்க வருங்கிற அவசியம் இல்லைங்கிற.
அவங்க முடிவுல இதுக்கு சொல்றாரு பவுண்டரிஸ்னு சொல்றாரு. இப்ப ஒரு சகோதரர் ஒருத்தர் பண்ணி கேட்கிறாரு, நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு கேட்கிறாரு. அதற்கு நம்மளால அது நல்லதுதான், நீங்க வசதி கொடுக்கலாமா, அந்த பணம் போனா பரவாயில்லைங்கிற நிலைமை இருந்தா தான் அதை இது பண்ணலாம். அதுக்கு என்ன சொல்றாரு, இந்த பவுண்டரின்னு ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடாம இருங்கிறாரு. நீ லெட் தம், நமக்கு ஒரு பவுண்டரி வச்சுக்குங்கிறாங்க. என்ன பண்ண வேண்டாம், ஷூரிட்டி கையெழுத்து நீ போட வேண்டாம், அதனாலே உனக்கு துன்பம் மறுபடி வர வேண்டாம். இதையெல்லாம் பார்க்க சொல்றாங்க. அடுத்தவருடைய ஆக்ஷன்ஸுக்கும் நாம், அதாவது நம்ம எப்படி நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த நாம் அப்பவே சொன்னேன்ல, என்னன்னா அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. நீ ஒரு முட்டாள், ஏன்னா நான் புத்திசாலி, நான் சொன்னதை கேட்கலைட்டு அதுல வருது இல்லையா? துணிக்கிறது என்ன, அப்பவே சொன்னேங்கிறதுல துணிக்கிறதுல என்ன? அப்ப அந்த லெட்டம் சொல்றாங்க. நிறைய இப்போ இந்த முக்கியமா நம்ம பார்க்கிறது இந்த எதிர்வினை, தூண்டலும் துலங்கலும், அதெல்லாம் நடுவுல ஒரு முக்கியமான விஷயமாக இதுல பார்க்கிறோம். என்ன, ஏபிசின்னு வச்சுக்கிட்டா, ஏ தூண்டல், சி விளைவு துலங்கல், நடுவுல பிங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பிலீஃப் சிஸ்டத்துல அதை கொண்டு போய் பார்க்கிறோம்ங்கிறாங்க. ஒருத்தர் திட்டான்னா, அதாவது சொல்றாரு கிராட்டிடியூட்ல இவர் சொல்றாரு, ஒன்றென்ன இன்னாசைதானும் ஒன்று நன்றுள்ள கெடும்னாரு. ஒன்றென்ன இன்னாசையினும் ஒன்று நன்று உள்ள கெடும் சொன்னார். அப்ப இப்ப ஏ என்ன செய்யிட்டான், அவன் ஏங்கிறது தூண்டல், அவன் கொல்லுறது மாதிரி ஒரு இன்னாதது செஞ்சிட்டான். சி அதற்கு நாம் எதிர்வினை சாக்குறது. நடுவுல என்ன சொல்றாரு, இந்த உள்ளுதல், ஒன்று நன்றுள்ள கெடும்னார்ல, இத்தனை செஞ்சாலும் எனக்கு ஒண்ணு செஞ்சானே, நல்ல விஷயம் செஞ்சானே, அதனால நான் இந்த பயனடைந்தனேன்னு நினைச்சா, அவன் அன்னைக்கு சிரிச்சார்ல, அதை நான் பொறுத்துக்குவேன். அவன் இகழ்ந்தான்ல, அதை நான் பொறுத்துக்குவேன் இல்லையா? அந்த இந்த ஏபிசியில இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. நம்ம நிறைய இதுல கதைகள் எல்லாம் நமக்கு தெரிந்த கதை சொன்னால் திரும்பவும் சொன்னது மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு கதையை அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போறேன். புது தெரியாம இருக்கலாம். நம்ம மனைவி காஃபி கொண்டாந்து வைத்த கதையை பேசுவோம். நான் சொல்லி இருக்கேன் பல முறை. அதனால காஃபிய பையன் கொட்டிட்டான். இவர் என்ன பண்ணாரு, நீ என்ன பண்ணி இவருக்கு எழுதிக்கிட்டு இருந்தாரு, என்ன பண்ணி கிழிக்கிற உள்ளே, என் கையில கொடுத்துக்கலாமேன்னு அவரை குறை சொன்னார். அந்த அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க இந்த காஃபிய குடிச்சிட்டு எழுதிருக்கலாமேன்னாங்க. என்ன பெருசா எழுதி கிழிக்கிறீன்னாங்க. பையன் சொன்னா, அதை நான் ஓரமா வைக்காம நடுவில் வைக்கலாமே. அங்க எல்லாருமா சேர்ந்து அந்த ரியாக்ஷன்ல அத நரகமாக்கிட்டாங்க. அவர் சொன்னாரு, காஃபி அவ்வளவு குழகுழன்னு ரொம்ப கெட்டியாக இருந்தது, ஆவி பறக்க இருந்தது, மனமாக இருந்தது, நான் குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்னாரு. பையன் சொன்னா, நாங்க உங்களிடமா இருக்கணுங்கிறான். அம்மா சொன்னாங்க, நாங்க உங்க கையில கொடுத்துருக்கலாங்க, கொஞ்ச நேரம் உங்களோட பேசிட்டு இருந்துக்கலாங்க. இங்கே அந்த எதிர்வினை அப்படியே சொர்க்கமாக்குது. இப்ப இந்த திட்டுகிற போது ஏங்கிறது தூண்டல், சிங்கிறது அவங்க அந்த சண்டை போடுறது, இந்த நடுவுல இருக்கிறது பாத்தீங்களா, அது அவங்களுக்கு என்னமோ அடுப்புல எதையோ வச்சுட்டு வந்திருக்கலாம், அதுக்கு அருகே இருக்குன்னு அவங்க போயிருக்கலாம். அப்படின்னு நான் பியில நினைச்சா அந்த பிலீஃப் சிஸ்டத்துல போட சொல்லலாம். எல்லா அடித்தவர்களுடைய ஆக்ஷன்ஸ பூரா நான் சொன்னேன், சிரிக்கிறது, இகழ்கிறது, சினம் கொள்கிறது, எல்லாவற்றையும் நாம் கொஞ்ச நேரம் அசை போட்டால் அரை நொடி அமைதி அள்ளித்தரும் வெகுமதினு நம்ம இந்த தளத்திலே பேசியிருக்கோம். அந்த அரை நொடி அந்த பிலீஃப் சிஸ்டத்துல கொண்டே இதை வச்சு பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணா அது சொல்றது எளிதா இருக்கு, இருந்தாலும் அதை பண்ணணுங்கிறாங்க. ஏன், அந்த கோபம் சிறிது நேரம், அது கொடுத்த பெயின் கொஞ்சம் இது சஃபரிங் எவ்வளவோ நாள் இருக்கு. அப்ப அந்த நேரத்தை இவ்வளவு சஃபரிங் வந்துடும்னு நினைச்சான்னா அவன் அந்த கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அதுகளுக்கு தான் இந்த மாதிரி உரைகளையும் புத்தகங்களையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அப்ப அந்த தூண்டலும் தொடங்கலும் சொன்னேன். இப்போ
இதுல சில இதுகள்ல சொல்றாங்க. உதாரணம், ஒருத்தர் ப்ரொமோஷன் 2 பேரு ஒரே மாதிரி ஆளுக்கு, ஒருத்தருக்கு வந்துருச்சு, இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், இது 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 என்ன பண்ணலாம்? அவன் ஒவ்வொருத்தரையா போய் புலம்பி திரியலாம். நானும் அவனும் ஒன்னாத்தான் சேர்ந்தோம், அவனும் இது நானும் ஒரே மாதிரி தான், அவரு சாதிக்காரன் அதனால கொடுத்துட்டான், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே தெரியலாம். அல்லது என்னுடைய தகுதிய கொஞ்சம் மேம்படுத்திக்க சொல்றாங்க, யோசிக்க சொல்றாங்க. அவனுக்கு அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு, எனக்கு அது இல்ல, அதை நான் பண்ணிக்கணும்னு நினைக்கலான்றாங்க. சில பேர் என்ன பண்றானா, அவரை விட்டுவிட்டு அவருக்கு மேலதிகாரிகிட்ட போய் சொல்ல போறானா. அது இன்னும் மோசம், இன்னும் டேமேஜ் ஆகுது. அவன் கொஞ்ச நாள் இந்த அப்சர்வன்ஸ் இங்க முக்கியமாக பேசப்படுவது ஒன்று, நான் அப்படி குழப்பி வர்றேன். ஒன்று அப்சர்வன்ஸ்ங்கிறாங்க, கவனி கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் பண்ணு. அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் அந்த ஏபிசிலையும். அதை என்ன பண்ணலாமா, கொஞ்ச நாள் தொடர்ந்து அதே இதுல வேலைகளை சிறப்போடு செஞ்சா ஒருவேளை அடுத்த பொசிஷன் வர்ற போது இவனுக்கு கிடைச்சிருங்கிறாங்க. இல்லாட்டி இவன் தன்னை மேம்படுத்திக்கலாம்ங்கிறாங்க. அந்த மேம்படுத்திக்கிட்டானா மேம்படுத்தின வேலை கிடைச்சிருங்கிறாங்க. இந்த பெரிதி உலகம் பேணுனர் பலரைன்னு புறநானூறு சொன்னுச்சு. இந்த வேலை மட்டும் இல்ல உலகத்துல, அவன் வெளியிலையும் போகலாம். அப்ப இந்த ஒரு 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 மேலதிகாரி சரியான நேரத்துல சரியான அந்த ப்ரமோஷனை கொடுக்காத போது இப்படி நினைக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாமே எண்ணி பார்க்க சொல்றதும். ஒரு 3 நண்பர்களுக்கு நான் டெலிபோன் பண்ணேன். நம்ம எல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு டூர் போகலாம்னு நான் டெலிபோன் பண்ணேன். அவரு ஒருத்தர் சரினாரு, ஒருத்தர் பரவாயில்ல. அப்ப நானா சேர்த்துட்டேன், சரி நம்ம போகலாம்னு. அந்த சனிக்கிழமை யாருமே வரல. ஆனா இந்த சோசியல் மீடியால எல்லாரும் போட்டுறாங்கல்ல, வேறு 3 பேரு வேறொரு இடத்துக்கு போயிட்டு வந்ததா போட்டிருக்கான். அப்ப எனக்கு எவ்வளவு எரிச்சல் வருது. நம்ம சொன்னதை கேட்கலையே, அல்லது போயிட்டாங்களே, நம்மளை புறக்கணிச்சுட்டாங்களே. ஆனா யோசிச்சு பார்க்க சொல்றாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன இடம் பிடிக்காமல் இருக்கலாம், அவனுக்கு வேற ஒரு பிடித்தம் இருந்திருக்கலாம், சரி போயிட்டு போறான். அப்படியெல்லாம் அந்த சிரிப்பதுங்கிறது ஒரு குறியீடு சொல்றேன். அந்த அந்த ஆக்ஷன்ஸுக்கு நம்ம ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம் எல்லாம் இதை பேசிக்கிட்டே வருது. ரொம்ப இதுல 2-3 இதை தொகுத்து சொல்லி அப்ப நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது சொல்றாங்க, இது அலட்சியம் இல்லைங்கிறாங்க. அதாவது அப்படி விட்டுறது அலட்சியம் இல்லையா, என்ன மற்றவரை முறிவை மாற்றுவது நம் கையில் இல்லை. we can't control anybody. அது நடக்கத்தான் செய்யுது. அப்ப ஏன் கவலைப்படுறாங்கிறார். இருந்தாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது. சொல்லி பார்த்துட்டு விலகி இருங்கள் அப்படிங்கிறது 2வது. 1 அப்சர்வ், 2 விலகி இருங்கள்ங்கிறார். அதை விட்டு விலகு, அது நடக்கும். 3வது அட்டானமி சொல்றாரு, அது நல்லாவே நடக்கும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு சொன்ன, அது நல்லாவே நடக்க. நீ ஏன் அதை பத்தி ரொம்ப கவலைப்படுற? உனக்கு செய்ய வேண்டிய பணிகள் 1000 இருக்கு. இதைத்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நான் நடுவுல. அதாவது நம்ம ஒரு நாளைக்கு 7000 10,000 கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறோமா. ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு அரை நொடி எடுத்துக்கிட்டா அவ்வளவு அரை நொடி நமக்கு ஆற்றல் மிஞ்சுதுங்கிறார். அந்த ஆற்றலை வேறு இதுக்கு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ங்கிறது என்ன, ஒன்றுக்கு செலவழிக்க வேண்டாதத அந்த அந்த பணத்தை வேற ஒன்றுக்கு செலவழிக்கலாம் நல்லதுக்கு அப்படிங்கிற. இங்கே அடுத்தவனுக்காக கவலைப்பட்டு அல்லது அடுத்தவன் சொன்னதுக்காக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நேரத்தை ஆற்றலை சேமித்து நம்மளை மேம்படுத்திக் கொள்ளலாம்ங்கிறாங்க. அந்த கவலையை விட்டு தள்ளு, நீ முன்னேறு அப்படின்னு கூட ஒரு சுருக்கமா இவ்வளவு நேரம் நான் சொல்றத கூட சொல்லலாம். அப்ப மற்றவர் மொழியை மாற்றுவது நம் கையில் இல்லை. கோஆபரேட் வித் தி இன்னெவிட்டபிள், விலகி இருத்தல். இந்த பிள்ளைகள் நல்லா வளரலையேங்கிறது பெருங்கவலைங்கிறாங்க. பிள்ளைகள் கவலைக்கு என்ன சொல்றாரு, பிள்ளைக்கும் நமக்கும் உள்ள உறவு
பிள்ளைக்கு நமக்கும் உள்ள உறவு ஒரு படகுக்கும் அந்த படகை கட்டுபவனுக்கும் உள்ள உறவு போன்றதுங்கிறார். ஒரு கப்பலை உருவாக்குவனுக்கும் கப்பலுக்கும் உள்ள உறவு. இவன் என்ன பண்ணலாம்? கப்பலை அந்த கடலினுடைய சீற்றங்களை எதிர்கொள்ளத்தக்க வகையில வலுவா கட்டலாம். அது ஒன்றுதான் இவனால முடியும். அந்த கப்பல் போற இடத்துக்கெல்லாம் இவன் போக முடியாதுங்கிறாரு. நான் அந்த கப்பலை என்னுடைய துறைமுகத்திலேயே வச்சுக்க முடியாதுங்கிறாங்க. அது இட்ஸ் மென்ட் ஃபார் டு மீட் த ferocities of the sea, இல்லையா? சீயுடைய அந்த அலைகளை அது எதிர்நோக்கணும். தூர தூர தேசங்களுக்கு போகணும். மனிதர்களையும் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போகணும். அது அதனுடைய வேலையை செய்ய. அது 2 கையோடும் 2 காலோடும் நான் சொன்ன மாதிரி ஒரு மூளையோடும் அது வந்திருக்கு. அவனை பார்த்துக்குவாங்கிறாங்க. அவனை பத்திய கவலை நமக்கு பெருங்கவலையாக இருக்கிறது. நாம் என்ன பண்ணலாம்? அவனை பற்றி பிரார்த்திக்கலாம்ங்கிறாங்க. வேற ஒண்ணும் நம்மள கையில இல்லைங்கிறாங்க. இந்த உறவுகள் பல உறவுகளை ஒன்னொன்னு இதுல சொல்றாரு. பேரண்டிங் சொல்றாங்க, லவ் ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க, பல ரிலேஷன்ஷிப்ப டிஸ்கஸ் பண்றாங்க. இதெல்லாம் லெட் தம் அப்படிங்கிறது மாதிரி தான். இதுல முக்கியமானது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது முக்கியமானது. அப்புறம் சூழலை கவனித்தல், அப்சர்வேஷன் சொன்ன ஒரு காட்சியாக நின்று விளைவித்தல். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். உங்க கட்டுப்பாட்டில் எது இருக்குங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறது அடுத்தது. இது நான் சொன்னேன், செட்டிங் பவுண்டரிஸ். நீ அவனுக்கு அவன் நிதி ஆரம்பிக்கணுங்கிறான், நம்மளால முடியல, அவன் ஆரம்பிச்சு நன்னா கூட வந்துருவான். அப்ப அந்த இதுல நீ என்ன பவுண்டரிஸ் வச்சுக்கலாம்? அந்த ஷூரிட்டி எழுத்து போடாம இருக்கலாம். பிள்ளைகளை அவர்களுடைய நோக்கத்துக்கு அருமையான கவிதைய வெண்பா எழுதுறவன வாத்தியாரு கொண்டுடுறாராம். என்னடா எழுதுறா படிடான்னு சொன்னார்னா அவன் அங்கேயே செத்து போயிடறான். அவனை லெட்டியும் அவன் அது செய்யட்டு அப்படின்னு விட மாட்டேங்கிறான். அது மாதிரி இது வரிசையா சொல்லிக்கிட்டே போறாரு. இந்த 2 சொல்லி முடிச்சிடுறேன். இது தொகுப்பாக இருக்கு. அந்த லெட் தம் தியரிங்கிறது மேல் ராபின்ஸ் எழுதிய புத்தகம். அவங்க ஒரு பெண் பார்வைங்க, பல லட்சம் ரூபாய் ஆகிக்கிட்டு பல டெக்டாக் போல பல இது கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவர்களிட முழுவதும் நான் எடுத்துக்கல. என்னுடைய தாக்க அதை எடுத்துதான் அதை பத்திப்பாங்க. அவர் லெட் தம், அவர்களை அனுமதிக்கவும், அவர்கள் செய்யட்டும், அவர்கள் வரட்டும், அவர்கள் போகட்டும். லெட் தம்ங்கிறதுல அப்புறம் அவர்கள் பேசட்டும். எத்தனை பேரை பேசப்படாதுன்னு சொல்லி இது பண்றோம். அவர்களை உள்ளே வரவிடு, அவர்களை உள்ளே அனுமதி. கட்டுப்பாட்டை விடுவித்தல்ங்கிறாங்க. இன்னொரு என்ன சொல்றாரு? மற்றவர்கள் என்ன இருக்கிறார்கள், எப்படி செயல்படுகிறார்கள், நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. இதை ஒத்துக்கொள்வதே இதன் அடிப்படை. அப்படி சொன்னேன் நான் முதல்ல. இது எதிர்வினை ஆற்றாமல் இருத்தல், உடனடியாக கோபப்படுவது, மாற்ற முயற்சிப்பது, நிறுத்திவிட்டு அமைதியாக உற்றுப்பாருங்கிறார். இதுல சுய உரிமை, அட்டானமி, நமக்கு பிடித்ததை எடுக்க நமக்கு உரிமை உண்டு, அதுபோல் அடுத்தவருக்கும் உரிமை உண்டு. அவர்கள் எடுக்கும் முடிவு அதை அவர்கள் செய்ய விடுவதே சிறந்ததுங்கிறார். இது மாதிரி நான் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்ப இதுல ஆற்றலை சேமிக்கிறோம்ங்கிறது முக்கியமான விஷயம். மற்றவர்களை திருத்த அல்லது வற்புறுத்த நாம் செலவிடும் மன அழுத்தத்தை குறைத்து அந்த ஆற்றலை நம்முடைய வளர்ச்சிக்கு திருப்பி விடுவது, உண்மையை எதிர்கொள்வது, நட்பு. அப்படின்னு சொல்றாரு. அந்த இத சொல்ற போது ஒரு நபர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அனுமதிக்கும் பொழுது அவர்களுடைய உண்மை தெளிவான முடிவெடுக்கலாம்ங்கிறார். இதுக்கு ஒரு வள்ளுவத்திலே ஒண்ணு பார்த்தேன். கேட்டினும் உண்டு உறுதி கிழங்கேரை நீட்டி அழக்கும் போல் நாடு. 796. அது பகைவன் யார் நண்பன் யார்னு நீட்டி அழக்கலாம். கேடு வந்தாலும் ஒரு நன்மை உண்டு, அதுல நமக்கு அளக்கலாமா. அது ஒரு அளவு கோலம். நமக்கு நண்பன் யார், கெடுதல் விளைவிக்கிறான் யாருன்னு சொல்லலாம். இது மாதிரி பல செய்திகள் இதுல. அந்த பாடல் ரொம்ப அந்த சிரிப்பவர்கள் சிரிக்கத்தக்க ரொம்ப பொருந்துகிற பாடல். அது என்னன்னா, நமது எல்லாரும் நீங்க முதல்ல சொன்ன பாடல்
வாலி எழுதுறாரு. நம்மளுடைய இதுவரை பேசினதெல்லாம் அதுல சேர்த்தெல்லாம் அது சொல்றது, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இங்கே நீ சிரிக்கும் சிரிப்பு பொன் சிரிப்பு. அவன் எப்படி வேணாலும் சிரிச்சுட்டு போறான். நம்ம இப்ப 4 விஷயம் சொன்ன ஆரம்பத்துல. முதல்ல அவன் செய்யறது, அப்புறம் அதுக்கு நம்ம ரியாக்ஷன், அப்புறம் நம்ம செய்யறது, அதுக்கு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பாதிக்கிறது தான் இவ்வளவு நேரம் பேசணும். அப்ப அவன் சிரிச்சுட்டு போறான், நீ சிரிப்பது பொன் சிரிப்பாக இருக்கட்டும். நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும். அப்போது நீ உன்னை மேம்படுத்திக்கிட்டோம்னா அங்கே யாரு சிரிச்சான்னு தெரிஞ்சிடும். அதாவது ஒருத்தன் நம்மளை பார்த்து இகழ்ந்தான்னா நம்மளை மேம்படுத்திக்கிட்டோம்னா அப்ப யார் சிரிப்பதுன்னு தெரிஞ்சிடும். நம்மளை செயலாளி ப்ரூவ் பண்ணுன்னு தான் சொல்றேன். அது இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அது. அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியணும். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள்ல வாலியுடைய வார்த்தைகள். அவரை 82 ஆண்டுகள் வாழ்ந்து எல்லாது. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிக்கிறோமா? நம்ம மனித ஜாதியா மிருக ஜாதியான்னு முடிவு பண்ணிக்கணும் இந்த சிரிப்புல. அப்ப வள்ளுவம் சொல்லுது, விலங்கொடு மக்கள் அணையர்னு சொல்லுச்சு. விலங்குக்கு மக்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது வித்தியாசம் என்னன்னா, இலங்கு நூல் கல்லாரோடு ஏனையவன், அந்த நூல் படித்தவன் தான் மனித ஜாதி. அது மாதிரி இங்கே வயிறு வலிக்க சிரிப்பவர்கள், மனம் விட்டு சிரிப்பவர்கள் தான் மனித ஜாதி, வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதிங்கிறார். அந்த முடிவு ரொம்ப சிறப்பான முத்தாய்ப்பான வரி என்னன்னா, நான் ஒருகை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். அந்த நேரம் வரும், அந்த நேரம் அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம். நேரத்தை சேமிக்கலாம், அடுத்தவனோட அதுக்கு பராமைய வேகிறதுல அதெல்லாம் பார்க்கிறேன். பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் முடியுது. புலிதான் அல்ல, பூனை அல்ல, புலிதான். அப்ப நம்மளை பற்றி விமர்சனங்கள் வரும்போது அதை கொஞ்சம் பொறுத்து கொண்டு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். நாம் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்கிற போது, சிரிக்கும் போது கவனத்தோடு சிரிக்க வேண்டும். தீனார் சுட்டபுன் உள்ளாரம் ஆறாதே நவீனார் சுட்ட வடு. அப்படி சுற்றப்படாத வார்த்தைகளில மணக்க வேண்டும், நான் மணக்க வேண்டும்னு சொன்னோம், செயல்கள் மணக்கணும்னு சொன்னோம், நம்மளுடைய முடிவை திணிக்க வேண்டாம்னு சொன்னோம். பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கையில் இருக்கிறது, நம்ம அது நன்றாக வர வேண்டும் என்று யோசிக்கலாம், அதற்கான ஆவணங்கள் செய்யலாம்னு சொன்னோம். இது மாதிரி பல ஒரு நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த பெருவாய்ப்பை நான் பெருவாய்ப்பாக கருதுகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிறேன். எப்பொழுதுமே நமது தளத்துல பின்னூட்டங்கள் உரையை செழுமைப்படுத்துவதாக அமையும். உங்களுடைய பின்னூட்டங்களை வரவேற்கிறேன், வணங்கி விடைபெறுகிறேன். ஒரு நல்ல தலைப்பு இது. நாம முதல்ல நம்ம சிரிப்பு அப்படின்றத எடுத்து விட்டுட்டு தான் சொல்லும் போதே அது நல்ல தலைப்பா இருந்தது. அந்த பாட்டு நம்ம சொன்னோம். இது எப்படி நாம அடுத்தவங்களோட விஷயத்த நாம உள்வாங்காத எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். அதுதான் யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நமக்கு தெரியும். நம்மளை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் யாருன்றது நமக்கு தெரியும். எனக்கு என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். அப்போ நாம பண்றது சரியா இருக்குதா, அடுத்தவங்களை காயப்படுத்தாத இருக்குதா, அதைதான் நம்ம பார்க்கணும். நம்ம மனச்சாரல் ஆரம்பிக்கும் போது நான் முதல்ல பேர் வச்ச பேர் மைண்ட் யுவர் மைண்ட் தான் பேர் வச்சேன் இதுக்கு. ஆனா அந்த மைண்ட் யுவர் மைண்டுன்னு பேர் வச்சப்ப அது பொதுவான பேர் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லார்கிட்டையும் பர்மிஷன் தான் கேட்டுதான் வச்சேன். எல்லார்கிட்டையும் கேட்டேன்.
இல்ல இந்த இது மனச்சாரல் இந்த புக்கு சாரி மனச்சாரல் சிந்தனை சிற்பங்கள் சிந்தனை சிற்பங்கள் ஆரம்பிக்கும் போது பேர் வச்சேன். நான் வந்து கேட்டுதான் ஒரு கூட்டத்துல கேட்டுதான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த பேர் வைக்கலாமான்னு கேட்டேன். மைண்ட் யுவர் மைண்ட்னே பேர் வச்சிடலாமான்ட்டு. ஆனா வச்சிடலான்னு பலர் சொன்னாங்க. அதுல எல்லாரும் ஒத்துக்கினாங்க. எல்லாருக்குமே அது இதுவா இருந்தது. ஏன்னா அது பொதுவான பேரா இருக்குமே அப்படின்றது. ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு தோணுச்சு. இந்த பேர் வைக்கிறதுல நமக்கு ஆங்கில பேரா இருக்கு, இந்த புத்தகத்துல வந்து ஆங்கில பேரா இருக்குமே அப்படின்றது தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சோமவல்லியப்பன் சார் வந்து தமிழ்லயே இருக்கட்டுமே, பேரை பத்தி சொல்ல எல்லா ஆர்டிகளும் தமிழ்ல இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. திடீர்னு தான் எங்களுக்கு தோணுச்சு, நாங்க ஆசிரியர் குழு ஒண்ணு சேர்ந்து இந்த பேரை மாத்திடலாமா அப்படின்னு, தமிழ்ல வைக்கலாமான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆசிரியர் குழு 4 பேரும் சேர்ந்து இந்த பேரை மாத்தணும், சிந்தனை சிற்பங்கள் அப்படின்னு மாத்தணும். மாத்தின பிறகு எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டது, கொஞ்சம் மாத்துனது நல்லதா போச்சுன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அது என்ன மைண்ட் யுவர் மைண்ட்னு அவர் பேரே அவர் இதுவே பேரே வச்சுக்கிறாருன்ற மாதிரி ஒரு சிலர் பேசுந்தா எனக்கு வந்து தகவல் வந்து, நான் அதை பத்தி கவலைப்படலை. ஆனாலும் அது வந்து ஏன்னா அது நான் வந்து எல்லாரையும் கேட்டுட்டு தான் அந்த நிகழ்ச்சி வச்சேன். இதை பத்தி நான் முடிவு பண்ணும் போதே, நான் இந்த புத்தகம் எழுத முடிவு பண்ணும் போதே மாலதி வந்து எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்றலாம் எனக்கு பல அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து இல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சொல்றவங்களை, அதாவது நெகட்டிவா பேசுறவங்களை பத்தி நாம கவலைப்பட்டோம்னா எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது. அதனால அது நெகட்டிவா பேசுறவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாமா, நம்ம செய்யறது நல்லதா செய்வோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை சிறப்பா செய்வோம் அப்படின்றத முடிவெடுத்து, அது எதையுமே நான் காதல வாங்கிக்காத செஞ்சதுனால நாம அதை சிறப்பா செஞ்சோம். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கு, எல்லாருமே ஒரு குழுவா சேர்ந்து இந்த குழுவோட எல்லாரோட ஒத்துழைப்பு தான் அதுல இருந்தது. அந்த கவலை மட்டும் வச்சிருந்திருப்பேன், எல்லாம் இவங்க சிரிப்பாங்களே அவங்க இது பண்ணுவாங்களே நினைச்சிட்டு இருந்தோம்னா எந்த காரியமும் நடந்திருக்காது. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலயும் வந்து நமக்கு அந்த அந்த துணிவு இருக்கணும், மற்றவங்களை பத்தி கவலைப்பட. சொன்னீங்க மைண்ட் யுவர் மைண்ட் வச்ச இவரோடதான் வச்சிருக்காருன்னா, நீங்க வச்சிருக்கிறதே இந்த எல்லா குழுவுக்கு தானே சார் பேரு. உங்களுக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு புரியுது, ஒரு சிலருக்கு புரியல, இன்னும் வருத்தப்போகுது செய்தி வந்தது எனக்கு. அது நான் இன்னைக்கு வெளியில சொல்லணும்ன்றது சொல்றேன். ஏன்னா எதையுமே நான் எனக்காக செய்யலன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். அது இந்த வாய்ப்பு வந்ததுனால சொன்னேன். நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்றது தான் சொல்ல வந்தேன். தவிர இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். தொடக்கத்துல இருந்தே நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நடத்திட்டு வரோம் அப்படின்றப்ப பல நெகட்டிவ் நம்மளை சுத்தி பல நெகட்டிவ்ஸ் வரும், பல மாறுபட்ட கருத்துக்கள் வரும். அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட்டோம்னா அது எதையுமே பண்ண முடியாது. நாம செய்யறது அடுத்தவங்களை பாதிக்கலையா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போயிட்டே இருக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும். சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், பேசுங்கள். வாங்க, யார் பேசுறது அடுத்தது? மாலதி பேசியாமா? வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து ஆஸ் யூஸ்வல் அவர் எப்பவுமே கதையெல்லாம் சொல்லுவாரு. முல்லா கதையும் காஃபி கதையும் அருமையா இருந்தது. அதே மாதிரி அவர் திருக்குறளையும் கோட் பண்ணுவாரு, அதுவும் நல்லா இருந்தது. ஒரு அழுக வந்து ஒருத்தரோட வாழ்க்கைய மாற்றிடும் அப்படின்னு சொன்னாரு. பெயின் சஃபரிங் அதோட டெபினேஷன் கொடுத்தாரு. உருவகேதியை பத்தி கவலைப்படாதீங்க, முடிவுகள் எடுப்பது பற்றின்னு சொன்னாங்கல்ல. இப்ப முடிவு எடுக்கிறோம்னா நம்ம பெரியவங்களை ஆயிட்ட பின்னர் தான் நம்ம அந்த முடிவை எடுக்க முடியும். சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளால எந்த முடிவை எடுக்க முடியாது. அப்பா அம்மா சொல்றதுதான் எல்லா பிள்ளைகளையும் கேட்டுக்கும். 2026லயுமே இன்னுமே பெண்களோட ஒரு சில இடத்துல பெண்களோட நிலைமை வந்து முடிவுகள் எடுக்க முடியாததால் தான் இருக்குது அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சார் வந்து கடைசியா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அந்த சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் பாடலை கோட் பண்ணி முடிச்சுட்டாரு. நான் இந்த சார் இப்ப பேச ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து இந்த விஷயம் உடனே எனக்கு லிங்க் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு காலையில சன் டிவில நம்ம வணக்கம் தமிழா அப்படின்னு 8 மணி ஷோ இருக்கு. அதுல மனுஷ்யபுத்திரன் வந்தாரு. மனுஷ்யபுத்திரன் கவிஞர், எழுத்தாளர், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னன்னா, நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது கிராமத்துலதான் இருந்தேன். எனக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப பெருசா கிடையாது. என்னோட பாடியும் எனக்கு ஒத்துழைக்கல. ஆனா எனக்கு நிறைய படிக்கணும், எழுதணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை இருந்தது. ஆனா எங்க அப்பா வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு புத்தகங்கள் வாங்கி வந்து கொடுத்தாரு. நான் நிறைய வாசிப்பேன்.
ஆனாலும் எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை. நான் வந்து எங்க ஊர்ல ஒரு லைப்ரரி இருக்கும், எப்படியும் அந்த லைப்ரரி கிட்ட போயிடுவேன். இப்ப வந்து என்கிட்ட சக்கர நாற்காலி இருக்கு, அப்பெல்லாம் கிடையாது. ஆனா நான் போயிடுவேன். அங்க இருக்கும்போது உள்ள இருந்து எனக்கு நான் கேட்கிற புத்தகங்களை ஒரு சிலர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு சில நேரத்துல நான் கேட்கணும், நான் படிக்கணும்னு நினைச்ச புக் என் கைக்கு கிடைக்காது. ஆனா இப்ப எப்படியோ வளர்ந்துட்டேன், நானும் கவிஞரா இருக்கிறேன், நானும் எழுதுற நிறைய விஷயங்கள் எழுதுறேன். எல்லாத்த விட நான் ஒரு செய்தி சொல்லணும் என்னன்னா, ஒரு காலத்துல லைப்ரரி வாசல்ல எனக்கு புத்தகங்கள் யாருன்னா உள்ள இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு நான் ஏங்கி கிடந்தேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட கவுண்ட் மறந்துட்டேன், 150க்கு அதிகமான நூலகங்கள் இருக்கு. இந்த எல்லா நூலகங்களுக்கும் நான் தான் தலைமை பொறுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இன்னைக்கு சொன்னாரு சார். இந்த டாபிக் ஆரம்பிச்சு இத சொன்ன பின்னாடி கரெக்டா இன்னைக்கு காலையில தான் அந்த பார்த்தேன்னா அது கரெக்டா அது லிங்க் ஆயிடுச்சு. அதனால நான் இந்த தகவலை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதான் அவர் சொன்னாரு, நான் வந்து இப்படி அப்படியே இருந்துட்டு அவர் இருந்துட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், அவரால இன்னைக்கு இந்த வந்திருக்க முடியாதுல்ல. அவரோட ஆர்வம், அவர் வந்து படிக்கணும் எழுதணும், அவரு வாசிப்பு புத்தகம் மேல வச்சிருந்த அந்த ஆர்வத்தால அவரை மேம்படுத்திக்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டியாவே இருக்கிறாரு அப்படின்றத நான் இதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. இல்ல, இங்க பலருக்கு ஒரு சிலருக்கு மனுஷபுத்திரன் பத்தி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரால் 2 கால்களால் நழுந்து நடக்க முடியாது, இயல்பான உடம்பு. இந்த பாடி மட்டும்தான் மேல இருக்கும், அவரால் நடக்க முடியாதனால வந்து அவரு வெளியில போறப்ப கூட லைப்ரரி போறதுக்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து, ஆனா புத்தகம் படிக்கணும்ன்ற ஆசை இருந்தது. இன்னைக்கு வீல் சேர்ல போறாரு, அன்னைக்கு வீல் சேர்ல போக முடியல அப்படின்றதுதான். அதனால இதை சொல்லியிருக்காரு. அப்படி இருந்த நான் வந்து இன்னைக்கு வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இன்னைக்கு பல புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய வெளியிட்டு இருக்காரு. மிகப்பெரிய சாதனை தான். அதான் கவலைப்பட்டிருந்தா எதையுமே பண்ணியிருக்க முடியாதுல்ல. அதுதான் செய்தி. அது பேசணும்னு சொன்னாப்புல மகிழ்ச்சி. ரவி சார் பேசணுமா? ஆமா சார். சார் வினய்தீர்த்தன் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எங்களெல்லாம் ஸ்க்ரீன் இருக்க சொல்லிட்டு இப்போ நீங்கள் இல்லை, அது வேறு விஷயம். நாளைய சாட்சியங்களால் இன்றைய வாதங்கள் மறுதளிக்கப்படுகின்றன, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதே மாதிரி உறவுகளில் மோசமான வார்த்தை, நான் அப்போவே சொன்னேன். இது உறவுகளில் இருக்க அந்த இதை வந்து நல்லா எடுத்து காட்டுச்சு. அண்டு இன்னொன்று, ஒரு 7,000 to 10,000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி நம்மளே கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு சொன்னீங்க. அதுவும் எனக்கு வந்து புதிய தகவலாக இருந்தது. மேபி ஸ்டீஃபன் சார் எப்போது சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம், எவ்வளோ தூரம்னு சொல்லி தெரியல. மிக சிறப்பான இது சார், நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். இதில் வந்து ஒரு இது சொன்னீங்க, நம்ம பசங்களோட கனவை வந்து நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ சில பசங்க வந்து நான் வந்து பைலட் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு வைங்க, அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான செலவு உண்டாகும். அதை வந்து எப்படி மீட் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி கனவெல்லாம். அதே மாதிரி சில பேர் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க இப்போல்லாம் யூஎஸ்க்கெல்லாம் படிக்க அனுப்புகிறாங்க. அதெல்லாம் 80 lakhs 90 lakhs பேங்க் லோன் வாங்கி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அனுப்ப வேண்டியது அவசியமா, அனுப்பிச்சிட்டு இவங்க வந்து எப்படி சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இதுவும் இருக்குது. அதுக்கெல்லாம் ஏதாவது விடை இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. போட்டை கட்டுறதுதான் சொன்னோம்ல, அது மாதிரி நம்ம வலுவா அதை அமைக்க முயற்சி பண்ணோம்னா, ஆனா நமக்கு இயன்ற வகையில் முடியும். நான் 7000 முறை பதில் சொல்ல முயல்கிறோமா, அந்த 7000 முறை பதில் சொல்ற போது ஒரு அரை நொடி தாமதிச்சா அத்தனையோ அரை நொடி கிடைக்குதான். அப்ப நமக்கு பதில் சொல்ற தூண்டல் துலங்களுக்கு நேரம் கிடைக்குதுன்னு அதை சொன்னேன். ரொம்ப அருமையா கேட்டிருக்கீங்க. எப்பவும் போல உங்களுடைய இதுவே, அதாவது சம்மரியே எழுதிடுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, நல்வாழ்த்து சார். நன்றி சார், நன்றி சார். நான் இந்த கேள்விகள் பத்திலாம் நான் எதுவும் பேசல ரவி சார். அது நான் சொன்னது என்ன சார், இல்ல ஏதோ எண்ணங்கள் நினைக்கிறேன், எண்ணங்கள் பத்தி தான் பேசுறேன். அந்த எண்ணங்கள் பத்தி தான் சொன்னேனே தவிர கேள்விகள் பத்தி நான் எதுவும் சொல்லல. இன்னொரு விஷயம்னா, ஒருத்தர் பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல. நம்மளோட சூழல்னு ஒண்ணு இருக்குல்ல, இயல்பான சூழல்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு நான் வந்து சினிமா எடுக்க போறேன்னா முதல்ல
குடும்பத்துல பின்னாடி நமக்கு சாப்பிடறதுக்கு காசு இருக்குமான்னு யோசிக்கணும்ல. சாப்பிடறதுக்கே காசு இல்லைன்னா அப்பா அம்மா நமக்கு படிக்க வைக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. நமக்கு சாப்பிடறதுக்கு அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நம்மளை காப்பாத்துவாங்க. அப்புறம் அவங்களால முடியலன்னா அப்ப அந்த சிந்தனை முதல்ல வரணும். நான் சினிமா எடுக்க போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட அடித்தளம் ஃபண்டமெண்டலை நான் ஸ்டடி பண்ணி, என்னோட பேஸ் என்ன, நான் நிமிந்து நிக்க முதல்ல எனக்கு தேவையான வருமானம் சமாளிச்சுக்கணும் அந்த முடிவை எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன செய்யலாம்னு போலாமே தவிர, நான் எடுத்தோட சினிமா எடுக்க போறேன்னு நினைக்கலாம், கனவு காணலாம். ஃபண்டமெண்டலா நமக்கு என்ன, நம்ம அஸ்திவாரம் என்னன்றதை பார்க்கணும். இது எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கிற சூழ்நிலையை வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். மனுஷியபுத்திரனை பத்தி சொன்னாங்கல்ல, அது ரொம்ப சிறந்த உதாரணம். இதுக்கு தன்னை மேம்படுத்தி கொள்ளுதான் எக்ஸப்ட் அண்ட் இம்ப்ரூவ் பாலிட்டுங்கிறது தான் நம்ம இப்ப சொல்றதா நான் நினைக்கிறேன். அதாவது அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அவருடைய நிலைய, அப்புறம் அதற்கு இருந்து உயர்வதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார். நல்லது சார், தேங்க்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் முன்னுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த குடும்பத்தை வந்து ஒரு ஜெனரேஷனா தான் முன்னுக்கு வந்திருக்கும். ஒரு ஜெனரேஷன் ஒரு ஸ்டேஜ் முன்னுக்கு வந்திருக்கும். அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் அடுத்த டெவலப்மெண்ட் வந்திருக்கும். அது அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அப்படிதான் வந்திருக்குமே தவிர அடுத்த ஸ்ட்ரெச் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அது வந்து ஒரு எண்ணிடலாம். யாருக்கோ ஒருத்தருக்கு கரெக்டா கிளிக் ஆயிடும், அங்க இது பண்ணுவாங்களே தவிர மற்றபடி ஒரு முன்னேற்றம்ன்றது அந்த ஒரு தலைமுறையா முன்னேறி வந்திருப்பாங்க. அதை கவனிச்சாலே அந்த புரிதல் வந்துடும். நன்றி. ஒரு இது இப்ப ரவி சார் சொன்னது நியாயமான கொஸ்டின். ஆனா இந்த காலத்துல வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு சார். இந்த பேங்க்ல லோன் வித் 0% இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து செட் ஆனதுன்னா அவங்க போகலாம். அவங்க ரியலி அவங்க டேலண்டடா இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது சார் வாங்க சார். இது என்னுடைய பின்னூட்டம் சார். இது ஆடியோபிள் சார்? ஆடியோபிளா? கேக்குது. சோ இந்த மனித பரிணாம வளர்ச்சியில சிரிக்க தெரிந்த மிருகம் மனிதன். மனிதனுடைய அதாவது பொதுவான பரிணாம வளர்ச்சியில் சிரிக்க தெரிந்த மிருகம் மனிதன் தான். இப்ப கூட ரீசெண்டா இந்த யோகால வந்து லாஃபிங் தெரப்பி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. லாஃபிங் தெரப்பி பண்ணும்போது ஸ்மைலிங் தெரப்பி என்ற ஒரு சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. யோகா மெடிடேட் பண்ணும்போது மைண்டை சிரிக்க சொல்றாங்க. அது ஒரு சிஸ்டம். ஏன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது இட் கிரியேட் சம் ஹாப்பி ஹார்மோன்ஸ். அதுக்கு லிங்க் இருக்குதுன்ற மாதிரி எப்படி பண்ணி இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலையும் சொல்றேன் சார். இன்னைக்கு வந்து வினிதித்தான் சார் மிக அருமையா ஒரு தலைப்புல பேசினாரு, சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். உண்மையிலே இது ஒரு எல்லாருமே வந்து இது ஒரு லிசன் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். இது பெரும்பாலும் இந்த சிரிப்புக்கு பின்னால எதிர்வினை, எல்லாத்துக்கும் ஒரு வினை உண்டு, இது எதிர்வினை உண்டு. அதையே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஏளன சிரிப்பு வந்து பொறாமையின் வெளிப்பாடுன்ற மாதிரி சொன்னார். உண்மையான உண்மை. சமயத்துல வந்து அவங்களால முடியாதத அந்த ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்து அந்த மாதிரி ஒரு சிரிப்பாங்க. அது ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் சார். அதே மாதிரி ஆற்றலை சேமித்து வேறு திசையில் திருப்புக, அது பெரிய உயர்ந்த நிலை. அது நம்ம ஆற்றல் எல்லாம் வீணடிக்காம அதை வந்து ஒருமித்து பண்ணி அதை வந்து வேறு நல்ல செயல்களுக்கு நம்ம திசை திருப்பணும்ன்ற ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருக்காரு. அக்செப்ட் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் இட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் உபயோகித்தாரு. முடிவுகளை திணிக்க வேண்டாம். மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அது. குழந்தை வளர்ப்பிலையும் சரி, மற்றவர்களோடு பழகுவதிலும் சரி, அலுவலக பணியாக இருக்கும் போதும் சரி, முடிவுகளை வந்து திணிக்க கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடுல நம்ம இருந்தோம்னா நம்ம ஹாப்பியா இருக்கலாம். அதே மாதிரி ஏபிசி கான்செப்ட் சொன்னார் சார். ஏ என்றது தூண்டல், பி என்றது பிலீஃப் சிஸ்டம், சி என்றது ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி. அரையினுடைய அமைதி அள்ளித்தரும் வெகுமதி மிகச்சிறந்த வாசகம். இதை நானும் நிறைய இடத்துல இனிமே கோட் பண்ணுவேன்ற நேரம் நினைக்கிறேன். ஸோ அப்சர்வ், அதே மாதிரி அவே ஃப்ரம் அனட்டாமி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த அப்சர்வ்ல வந்து நம்ம பீப்புள் ஸ்கில்ல லிசனிங் கெப்பாசிட்டி தான் அப்சர்வ்ன்ற வார்த்தையை உபயோகித்திருப்பாருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவே ஃப்ரம் பண்ணும்போது நமக்கு ஜென்ரலா வந்து இந்த தாமரை இலை தண்ணீர் அப்படின்னுவாங்க.
ஒட்டும் ஒட்டாமல் இரு அப்படின்ற ஒரு கான்செப்ட சொல்றாருன்ற மாதிரி நினைக்கிறேன். மறைந்த வாலி அவர்கள் எழுதிய அந்த பாடல்ல வந்து பூனை புலியாக மாற பொறுமை தேவை, செயலும் தேவை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து சார். சிறப்பு. நன்றி சார். நன்றி ஸ்டீபன் சார். நன்றி வினய் தேத்தான் சார். நன்றி 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 சார். வசந்தி மேடம் நீங்க பேசுறீங்களா? பேசுறேன் சார். வினய் தீர்த்தான் சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரமாதமாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. முதல்ல முல்லா ஸ்டோரியில் ஆரம்பிச்சப்போ அந்த முல்லா ஸ்டோரி வந்து முதல்ல அந்த பையனை ஏற்றுவான். ஏன்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அதை. முதல்ல அந்த பையனை ஏற்றுவான். அதுக்கு வந்து அவங்க ஒரு கிரிட்டிசம் வரும். ஏன் இந்த பையனை ஏன் நீயும் வயசானவன் தானே, நீயும் ஏறிக்கம்பாங்க. சரி, அவன் ஏறுவான். அவன் ஏறினோட இன்னொரு கிரிட்டிசிசம் வரும். நீ ஏன் போற, பையனுக்கு நடக்க வச்சுட்டு இந்த பெரிய ஆள் உட்காந்து போயிட்டு இருக்காரே அப்படின்ட்டு. என்ன பண்ணாலும் சொசைட்டி ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கும். நீங்க நல்லா இருந்தாலும் சொல்லும், கெட்டதா இருந்தாலும் சொல்லும். அதனால அதை கவலைப்படாம நீங்க வாட போயிட்டே இருங்க. அதுதான் அதனுடைய சாராம்சம் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. அதுல வந்து லெட்டம் அப்படிங்கிறதோட சேர்த்து லெட் கோ. ஓகே, லெட் கோ அப்படிங்கிறது நம்ம நிறைய அமெரிக்கால நிறைய பேருக்கு நம்ம அது அது காமன் யூசேஜ். லெட் கோ, லெட் இட் கோ. ஓகே, கொஞ்சம் நம்ம வந்து யாரையும் கம்பல் பண்ண முடியாது. லெட் கோ, அந்த தாட்ஸை வந்து லீவ் இட் அப்படின்ட்டு. அதுக்கு மாதிரி லீவ் மீ அலோன். இது சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு லீவ் மீ அலோன்ங்கிறது அவங்களுக்கு ஒரு மந்திரம் மாதிரி. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் மட்டும் சொல்கிறேன். என்னோட மூணு வயசு பேத்தி வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது நான் நினச்சிட்டு இருக்கேன் அவள் தனியாக ஏதாவது ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில் நின்றுட்டு நான் கேட்குறேன், டு யூ வாண்ட் மை ஹெல்ப் அப்படிங்கிறேன். அது அங்கேருந்து ஐ நீட் சம் ப்ரைவசி. 3 வயசு. ஓகே, ஐ நீட் சம் ப்ரைவசி அப்படிங்கிறது. அதனால அப்போ வந்து நினைச்சேன் எவ்வளவு தூரம் அந்த அட்டானமி அப்படிங்கிறது அங்கேயும் ஆரம்பிச்சிருது. நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் தொந்தரவு பண்ணாத என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அட்டானமி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான். அதாவது எப்போ வந்து பேரண்ட்ஸ் இன்டர்ஃபியர் பண்றாங்க அப்படின்னா, எப்போ இது கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிரும். இது வந்து கம்ப்ளீட்டா ஃபெயில் போகுது இந்த டெசிஷன் அப்படிங்கும் போதுதான் அவங்க, இல்லாட்டி அவங்க சொல்றாங்க நான் போய் நாளைக்கு உடல் முழுசும் டேட்டு பண்ணிட்டு வரேன், அது அந்த டெசிஷன் நான் அலோவ் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். அப்போ அதனோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு சொல்லுவேன். இதனால உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இது வந்து அழிக்க முடியுமா, ஃபீல் பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்ம அது வந்து அந்த டிஸ்கஷன் வந்து போகணும். அது எந்த நேரத்துல நீங்க வந்து அவங்களுக்கு அட்டானமி கொடுக்குறீங்க, எந்த நேரத்துல நீங்க உள்ள வர்றீங்க அப்படிங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டாபிக். ஆனா அட்டானமி வந்து ஒரு ஏஜ் மட்டும்தான் நம்ம வந்து ஏஜுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் கரெக்டுன்னு சில சமயம் நம்ம தோணுது. ஏன்னா அவங்க வேற தப்பான வழியில போயிட்டாங்கன்னா அந்த பெயின் அண்ட் சஃபரிங் சொன்னார் பாருங்க முதல்ல, அந்த பெயினும் அந்த சஃபரிங் லைஃப் முழுசும் கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நம்ம சொல்லி இது இப்படி அதை புரிய வச்சு அது பண்ண வேண்டியிருக்கு. இது அங்க மட்டும் நடக்கல, மிடில் ஏஜ்லயும் சில சமயம் அவங்க வந்து அங்க நமக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர்ட்ட நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். ஆனா பேரண்ட்ஸ் வந்து சில சமயம் இன்டர்ஃபியர் பண்ற ஸ்டேஜ் வரும்போது அவங்க வந்து ரொம்பவே இது எடுத்துக்காம லெட் கோ அப்படின்னு விடாம கொஞ்சம் நம்ம இதுல நிறையவே பண்றாங்க. ஆனா சப்போர்ட் சிஸ்டம் தான் அதை சொல்றாங்க. அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா தானே எல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்க நம்ம மாத்த முடியாது. சரி, இன்னொருத்தங்களை மாத்தணுங்கிறது நம்ம ஐடியா கிடையாது. நீ உன்னோட தாட்ஸை வச்சுக்க, நீ உன்னோட பொலிட்டிக்கல் அஃபினிட்டி வச்சுக்க, உன்னோட ரிலீஜியஸ் அஃபினிட்டி வச்சுக்க, என்ன வேணா வச்சுக்க. ஆனா ஒன்னும் நான் மாத்த மாட்டேன். ஆனா என்னோட மைண்ட்ல நான் என்ன இருக்கோ அது நான் ஸ்ட்ராங்காவே இருந்துகிட்டே இருக்கும். என்னோட வேல்யூ சிஸ்டம், என்னோட அப்ரோச் எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இதை ஒருத்தருமே நினைச்சுக்கிட்டா ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் வச்சுங்களேன், மத்தவங்களை பார்த்து சிரிக்க வேண்டாம், மத்தவங்களும் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி மேடம், நன்றி. சிவகுமார் சார் வாங்க. வணக்கம் வணக்கம். தான் சார், உங்க பேச்சு கேட்க அப்படியே மனசு இலங்கா ஆகுது. நீங்க அவ்வளவு அருமையா எல்லாம் டே டு டே வீட்டுல எல்லாம் நடக்கிறது, சுத்தி நடக்கிறதுன்னு அப்படியே பார்த்து பேசுற மாதிரியா இருக்கு. எல்லாருடைய அபிப்பிராயத்துக்காக நான் பாடுறேன் சார். நம்முடைய வாழ்க்கை வாழ்றதை விட மற்றவங்க என்ன நம்மளை அப்ரூவ் பண்ணணும், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், ஆஹா நீங்க ஓஹோ
சொல்லணும் அப்படின்னு பாராட்டுக்கவே நம்ம ஏங்குறோம் இல்லைங்களா? ஒரு கமெண்ட் ஒரு மெசேஜ் வந்துட்டு கமெண்ட்டுக்காக தம்ஸ்அப்புக்கோ இந்த ஒரு பாராட்டுக்கோ கைத்தட்டுக்கோ நம்ம வாங்கியிருக்கோம். அப்படிதான் நம்ம வாழ்க்கையை வந்துருக்கோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம சொல்லிட்டே இருப்போம், நம்ம சொல்றது சொல்லிட்டு மக்கள் கேட்கவே மாட்டாங்க, அவங்க மட்டும் அவங்க கொண்டு பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஆட்களை பாக்குறோம். பிள்ளைக்கும் மகனுக்கும் அந்த தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் உறவை பத்தி அழகா சொன்னீங்க. அவங்கள பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏற்படக்கூடாது, அவங்க செய்யட்டும், அவர்கள் போகட்டும், செய்யறது செய்யட்டும், அப்சர்வ் அப்படின்ற வார்த்தை சொன்னீங்க. உண்மைதான் சார், உண்மைதான். 16 வயசுலயே நான் சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இண்டிபெண்டாவே நான் வளர்ந்து இன்னைக்கு இருப்பேன். ஆனாலும் 18 வயசு என்னுடைய குழந்தைகள் தனியா போறப்போ, அங்க போறப்போ, இது போறப்போ அப்படி பயப்படுவேன். 16 வயசுல நான் சென்னைக்கு வந்து எப்படி இங்க இருந்து சென்னைக்குள்ள இருந்து வாழ்ந்து இருக்கின்றப்போ என் குழந்தைகள் 18-19 வயசுல தனியா இங்கே போறாங்க, லேட்டா வர்றாங்க, நான் பயப்படுவேன். அது அது எல்லாம் நீங்க சொன்னப்பன்னா அவங்க செய்யட்டும், போகட்டும், வரட்டும்ன்ற தைரியம் எனக்கு வரமாட்டேங்குது. இதெல்லாம் நீங்க உங்க பேச்சு கேட்க அது மாதிரி தைரியத்தை தான் வளர்த்துக்கணும், மனசு லேசாயிக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கணும். அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள், பக்கப்படுத்திக்கொள், அதெல்லாம் அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு. நிறைய சொன்னீங்க. ஒவ்வொன்றும் அருமையான. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. சத்யநாராயண் சார் வாங்க. வினய் தீர்த்தான் சார், அருமை, ரொம்ப வணக்கம். அவங்களுடைய டாக்ல இருந்து இந்த லெட் தெம் லெட் மீன்னு சொன்னீங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில வந்து ஆக்சுவலாக பார்த்தா நான் வந்து ஒரு லெக்சரர் ஆவா கல்லூரியில் 1980 சேரும்போது அந்த ஒரு டீச்சிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட முறையில தான் நான் வந்து பாடம் நடத்துவேன். மற்றவங்களை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்போ நான் சொல்லுவேன், லெட் மீ டூ திஸ் மெத்தட். அப்போ என்னுடைய நண்பர்கள் இருக்காங்களே துறையில, அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லெட் தெம் டாக், லெட் தெம் கமெண்ட். இல்ல, நல்லா பொறுத்து பாருங்க, அந்த லெட் தெம் கமெண்ட், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், என்னோட முறைதான். ஆகையால் தான் இந்த நம்மளுடைய டீச்சிங்ல அகாடமிக் ஃப்ரீடம் நான் சொல்லுவோம். ஆனா நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன், அங்க என்னால அகாடமிக் ஃப்ரீடம் இல்லை. ஏன்னா அந்த டைரக்ட் என்ன சொல்றாரோ இந்த மாதிரி முறை தான் நான் செய்ய வேண்டும், இந்த ஒர்க்கு தான் நான் செய்யணும், வேற தனிப்பட்ட முறையில். ஆனா இந்த டீச்சிங்ல இது நீங்க ரொம்ப அருமையா இருந்தது. லெட் மீன்றது ஒரு டேக் ஹோம் மெசேஜ். அதை ஒப்பிட்டு பார்த்தேன். கடைசியாக வந்து இந்த பெயின் சஃபரிங் சொன்னீங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு நண்பர்கள் நான் பேசும்போது ஏதோ ஒரு தலைவலி இருக்கு, அது என்ன சொல்றோமா பெயின். அப்ப என்ன சொல்றோம் நாங்க, என்ன டெவலப் பண்ண என்ஜாய் த பெயின். அது சஃபரிங் வந்து லாங் ரன், அது பேசுறதுல ஒரு பெயின்ன்றது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம், ஷார்ட் டியூரேஷன் தான். அது ரொம்ப பொருத்தமா இருந்தது எனக்கு. யூஸ்வலி இப்போ நான் நிறைய பேர் சொல்லுவேன், ஒரு தலைவலியானா அந்த என்ஜாய் பண்ணுங்க தலைவலியை, உடனே மாத்திரை சாப்பிட போகாதீங்க. யூ என்ஜாய் ஃபார் அ ஷார்ட் டைம், தட் இஸ் வாட் தி பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய டாக்டரே சொல்லிக்கிறாங்க எனக்கு. ரொம்ப அருமை சார், மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி. ஸ்ரீனிவாஸ் சார் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. முக்கியமா சார் சொன்னதுல ஒண்ணு என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அப்பவே சொன்னேனே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒண்ணு சொன்னாங்க. இந்த அப்பவே சொன்னேங்கிற வார்த்தை பெரும்பாலும் எதிர்மறையான வார்த்தையா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லா நடந்துச்சுங்கிறது ஒரு ரொம்ப ரேரு. ஆனா ஒருத்தரோட ஆக்டிவிட்டியில வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லி நீ இப்படி செய்யாத, நான் அப்பவே சொன்னனே அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய இடத்துல அதிகமா யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தைய நிறைய பேருக்கு சொல்லுவோம். பட் அதனால அவங்களுக்கு பாதிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் அதனால ஏற்படும். நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே நம்மள அப்படிங்கிறது. அதனால இந்த வார்த்தை வந்து அதிகமா யூஸ் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைன்னு தான் தெரியுது எனக்கு. அப்பவே சொன்னனே அப்படிங்கிற வார்த்தை அது நல்லதுக்கு இருந்தா ரொம்ப சௌகரியம். ஆனா 70 to 80% வந்து அது ஒரு நல்லதுக்கான ஒரு வார்த்தை எனக்கு தெரியல. ஒரு என்கரேஜ்மெண்டா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அத இது என்னோட தாழ்மையான கருத்து சார். நன்றி. நன்றி, நன்றி சார், நன்றி. லதா மேடம் பேசுறீங்களா? சார் நல்லா இருந்தது சார். வினய்தான் சார், ஒரு சிலர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நான் கேட்கறேன், நீங்க ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நான் கேட்கறது கொஞ்ச நாள் கழிச்சு. மற்றவங்க சொன்ன மாதிரி எனக்கும் அந்த அப்போவே சொன்னேனே அது வந்து ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவாவும் சில சமயம் ஆகும் தான்.
அத அப்பவே சொன்னேன் கொஞ்சம் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சாஃப்டா நல்ல விதமா அப்படின்னு ஒரு சில சமயம் சொல்லலாம். ஆனா இப்ப ரீசெண்டா இப்ப எனக்கு முன்னால பேசின அந்த சார் சொன்னபடி மோஸ்ட்லி அது நெகட்டிவா தான். நான் அப்பவே சொன்னேன் கேட்டிருக்கலாம்ல, கேட்டியா, அந்த மாதிரி திட்டுற மாதிரி தான் வரும். அது ஒண்ணு சொன்னீங்க. அப்புறம் இது ஒண்ணு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச, அறையினுடைய அமைதி அள்ளித்தரும் வெகுமதி, அந்த சேயிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவே ஃப்ரம், அதுவும் ரொம்ப கரெக்டா. அதாவது அவே ஃப்ரம்ங்கிறது தள்ளி நின்று பார்த்தாதான் அது கரெக்டான அதனுடைய சொல்யூஷனும் ஒண்ணு நம்மளே நமக்கு வேணும்னாலும் கண்டுபிடிச்சுக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு சொல்லணும்னாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் உங்க டாபிக் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் பசங்க வந்து சின்ன பசங்களா இருந்தபோது ஃப்ளைட்ல ஏதோ ஒரு ரீசன் ஞாபகம் இல்லை சுச்சுவேஷன் எல்லாம், எங்க பசங்க 2 பேருக்கும் தனியா சீட்டு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு ரீசனால அப்ப நான் அப்படியே பதறினேன். பசங்க சின்ன பசங்க, இன்னொரு சீட்டு கொடுங்க நான் போய் உட்காடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஒரு சிலர்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. என் பசங்க, என்னம்மா நீ இப்படி சொல்ற, எத்தனை பேர் பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க, நாங்க என்ன அவ்வளவு சின்ன பசங்களா அப்படின்னாங்க. பட் எனக்கு தான் என்னோட பசங்களை பத்தி தெரியும். அது வேற, அங்க எக்ஸிட் இருக்கிற இடம் வேற, எனக்கு அது ஒரு பயம். அதனால நான் அப்படி சொன்னேன். அந்த சுச்சுவேஷன் ஞாபகம் வந்தது. யார் வேணா சிரிச்சுட்டு போட்டோம், என்னோட கவலை தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லாருக்குமே அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கும், வந்திருக்கும். நன்றி சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ மேடம். அமுதா மேடம் இருக்கீங்களா? காயத்ரி வாங்க பேச. அமுதா மேடம் வராங்க, பேசிட்டு வந்துட்டாங்க. மேடம் வணக்கம். மைக் ஆன் பண்ணாதான் கேட்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறையும் இப்படிதான் நடந்து போகுது. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அமுதா மேடம். சரிங்க சார். சார் சொன்னதை நல்லா கேட்டேனா, ஆனா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 வயசு வந்ததுக்கு பிறகுதான் நான் எதை பத்தியுமே, யாராவது சிரிக்கிறாங்க, யாராவது ஏதாவது பண்றாங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 40 வயசுக்கு மேலதான் வந்தது. அதுக்கு முன்னால வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தயக்கமா இருந்தது. இந்த 40க்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் புரிய தொடங்குச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பஸ் பிடிக்கணும் அப்படின்னா கூட, இது என்னோட ஸ்கூலுக்கு போறதுக்கு ஓடி வந்து பஸ்ஸை கையை காட்டி நிறுத்துவேன். அப்ப வந்து நிறுத்தாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கை காட்டும் போது மற்றவங்க சொன்னா, நிறுத்தினா நிறுத்துறாங்க, நிறுத்தலைன்னா போறாங்க. நிறுத்தினா நமக்கு ஒரு வாய்ப்பு தானே, பயன்படுத்திக்கலாமே. அதனால நம்ம எதுக்குமே தயக்கங்கிறதே இருக்கக்கூடாது. நம்ம செய்யறத நம்ம செய்வோம், அது நடக்கிறபடியே நடக்கட்டும். கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா அதனால ஒண்ணும் பெரிய பாதகம் ஒண்ணும் இல்லை. மற்றவங்க சிரிக்கிறவங்க யாரும் நம்ம கூட வரப்போறது இல்லை. அந்த நேரம், அந்த நிமிஷம், அந்த நொடியில சுத்தி இருக்கிறவங்க சிரிக்க போறாங்க. அதை தூக்கிட்டு அலைஞ்சாங்கன்னா அவங்க வேலையை தவங்கன்னு அர்த்தம். நமக்கு 1000 வேலைகள். இதுல அதைக்கெல்லாம் நம்ம பொருட்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நடத்தவே முடியாது எதையுமே. அதனால அந்த இது வந்து எனக்கு அந்த பக்குவம் வந்தது எனக்கு 40 வயசுக்கு அப்புறம். இப்ப கூட எல்லாரும் சொல்ற மாதிரி லைக் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை, கமெண்ட்ஸ் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. போட்டா போடுறாங்க, போடலன்னா போறாங்க. அதனால அதையெல்லாம் கூட நான் ஒன்றும் பெருசா நினைக்கிறது கிடையாது. நான் என்ன நினைக்கிறதுன்னா, நம்ம ஸ்டீஃபன் சார் அப்பப்ப சொல்லுவார், நீங்க பாட்டுக்கு போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாரு. எங்க மாமா சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு போடும்தா, அதுக்கு தானே இருக்க, நீ போடு, உன்னோட நேரம் அது பாட்டுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் பாட்டுக்கு எனக்கு முடிஞ்சதை நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி போய் ரொம்ப காலம் ஆயிட்டுது எனக்கு. அதனால அதையெல்லாம் தாண்டி போயிடுறது. அது மாதிரி மற்றவங்க விமர்சனங்கள் இல்ல, அது வந்து அதையும் நான் பொருட்படுத்துறதே இல்லை. அவங்களோட அறியாமை அது, அவங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நம்மளை பத்தி விமர்சனம் பண்ற அளவுக்கு அந்த நேற்று இவரு நம்ம பாலகிருஷ்ணன், இவரு பாரதி கிருஷ்ணன் பேசும்போது சொன்னாரு பாருங்க, என்னை யாரும் அவமானப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னார்ல, அதுதான். நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். இல்லைன்னா அவமானப்படுத்துறவங்க எனக்கு பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இந்த 2 தான். அந்த மாதிரி என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் இடையூறு பண்ணுனாதானே அந்த பிரச்சனை. நம்ம இடையூறுக்கு போகாம நம்ம அப்படியே ஒதுங்கியும் ஒதுங்காமையும் தாமரை இலை தண்ணீர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, புளியம்பழம் ஓடு மாதிரி
நல்ல பழுத்து போய் தாமரை இலை தண்ணீரை விட புளியம்பழமும் ஓடும் போல கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டாம வாழ்ந்துட்டோம்னா வாழ்க்கைய சுகமா ஒட்டிட்டு போயிடலாம். அதனால அந்த மனப்பக்குவம் தான் இருக்க இருக்க ஒவ்வொரு நாளும் அந்த பக்குவத்தை தான் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாவே நான் சொல்லிக்கிறேன். வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாரோட பேச்சு இன்னும் சிறப்பா இருந்தது. வாழ்த்துகள் சார், வாழ்க. நன்றி. மகிழ்ச்சி மேடம், நன்றி மேடம். காயத்ரி வாங்க. வணக்கம் சார். நல்ல தலைப்பு. இது வந்து என்னைய கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சுது. என்னோட நேரடியான அனுபவங்கள் 2 சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சார், அமுதாம்மா சொன்ன மாதிரி தான் பிகினிங்லலாம் வந்துட்டு ரொம்ப கூச்ச சுபாவம். அதுவும் பெண்கள் அப்படிங்கும்போது நம்ம ஊர்ல நீங்க ரோட்ல நடந்து போறதே வந்து ஒரு ஏளனப்படுத்துறாங்களோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுவும் நான்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். ஸோ வந்து நான் வந்து எங்க ஊர்ல ஒரு பொண்ணு மாதிரியே எங்க அப்பா என்னை வளர்க்கறதுக்கு சூழ்நிலை இல்லை. நான் தான் பெரிய பொண்ணுங்கிறதுனால போஸ்ட் ஆஃபீஸ் எங்க வீட்ல இருந்ததுனால துபாயில இருந்து அங்க இருந்துலாம் ஏதாவது ஃபோன் வரும். அவங்கள போய் கூப்பிட, இவங்கள போய் கூப்பிடன்னு தலை சீவி இருக்க மாட்டேன், ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ டீனேஜ். ஆனா போய் தான் ஆகணும். எங்க அப்பா சொன்ன உடனே போகணும். போய் கூட்டிட்டு வருவேன், போய் சொல்லிட்டு வருவேன். இது வயலுக்கு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வரதுக்கு போவேன். ஸோ அதனாலயோ என்னமோ எனக்கு கூச்சமும் இருக்கும். ஆனா நான் செய்யணுங்கிற அந்த ஒரு அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டதுனாலயோ என்னமோ பின்னாடி எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. நான் படிச்சது வந்து கோஎட் காலேஜ். அப்போ வந்து பக்கத்திலேயே வந்து சேலத்துல டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி, பக்கத்திலேயே டிஸ்ட்ரிக்ட் பெரிய லைப்ரரி அது. என் கூட இருக்கவங்க யாருமே வரமாட்டாங்க. நாங்க 6 பொண்ணுங்க தான். ஜியாலஜில மோஸ்ட்லி பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. 18 பசங்க. நாங்க ஒரு 6 பொண்ணுங்க தான். அப்போ யாருமே என் கூட லைப்ரரிக்கு போகணுங்கும்போது வரமாட்டாங்க. அப்போ நான் அங்க வந்து நடந்து போறதே, பசங்க எல்லாம் 2 பக்கமும் நின்னுட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த ரோட்ல நடந்து போறதே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அதே மாரி எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பஸ்ல வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட இவங்க வந்துட்டு இருப்பாங்க. நாங்க பொண்ணுங்கனாலே குரூப்பா போறது, குரூப்பா வந்துரணும். அப்படிதான் இருப்போம். அப்போ வந்துட்டு யாராச்சும் பார்த்துட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்கன்னா, அவங்க பேசுனாங்கன்னா, உடனே இவளுங்கலாம் விட்டுட்டு ஓடி போயிருவாளுங்க. நான் தனியா இருப்பேன். உனக்கு எங்க போனாலும் யாராவது நீ பேசிட்டே இருப்பேன்னு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட பேசிட்டு ஓடிருந்தேன். அதுக்கப்புறம் இல்ல பரவால்ல. யாராவது சிரிச்சா பரவால்ல, பசங்க கிண்டல் பண்ணா பரவால்ல அப்படின்ட்டு. அதே மாரி லைப்ரரிக்கும் நான் அதுக்கப்புறம் இவ்ளோ பெரிய லைப்ரரி இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே லைப்ரரி போகணும்னு ஆசை. ஆனா இங்க இருக்கிறத யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன். பரவால்ல நம்ம போவோம். யாரு சிரிச்சாலும் பரவால்ல, யாரு கிண்டல் பண்ணாலும் பரவால்லன்னு நான் பாட்டுக்கும் மைண்ட வந்து இது பண்ணாம நேரா குடு குடு குடுன்னு வேகமா நடந்து போயிட்டு லைப்ரரி போயிடுவேன். போயிட்டு அந்த மாதிரி லைப்ரரி டைம்ஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து முடிவெடுக்கல வந்து சார் யூடியூப் சேனல் நான் கதைக்களம் வச்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, 10 நிமிஷம் வீடியோ இப்ப யாருக்கும் பொறுமையே இல்ல. 10 நிமிஷம் போடுங்க, 15 நிமிஷம் போடுங்க, நீங்க லென்த்தா போடுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. கீப்பான்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. நான் கேட்கல. ஏன்னா அவங்க வந்து ஒரு வீடியோ கமர்ஷியல் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் என்னோட தாட் ப்ராசஸ், என்னோட கோல் வேற. ஸோ அதனால அவங்க வந்து அட்லீஸ்ட் இதை கேட்கறவங்களா, இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களான்னு பார்த்தா அவங்களும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்காக நான் மாத்தக்கூடாது. அப்படி பண்ணும்போது நான் 40 நிமிஷம் போட்ட ஜெயகாந்தன் கதை வீடியோ தான் 1 லேக்குக்கு மேல அப்பவே போயிருந்துச்சு. வேற எந்த வீடியோவும் நீங்க 10 நிமிஷம் வீடியோவோ, 5 நிமிஷம் வீடியோவோ, 15 நிமிஷம் வீடியோ போல. 40 நிமிஷம் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் 1 லேக்குக்கு மேல போச்சு. இப்ப நிறைய போயிருக்கு, நான் கவுண்ட் பண்ணல. ஸோ அப்போ வந்து நம்ம சொல்றவங்களுக்கு நம்ம எடுத்துக்கணும் தான். அவங்க என்ன பார்வையில இருந்து சொல்றாங்க, அவங்க யாருன்றதுல நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா அவங்களத எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட கோலும் அவங்களோடதும் செட் ஆகுமான்னு அதை பார்த்துக்கணும். அந்த வேலிடேஷன் பத்தி சார் சொன்னாரு. சார் அது வந்து ஸ்டில் எனக்கு இருக்க ஒரு சின்ன அது எவ்வளவோ குறைச்சிக்கிட்டாலும் அது வருது. நம்ம யார் மேல ஒரு மரியாதையோ, அன்போ, நெருக்கமா இருக்கோமோ அவங்கள்ட்ட இருந்து நம்மளையே அறியாம வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது இவ்வளோ இப்ப ஏஜ் ஆக ஆக தான் கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து நம்ம வேலிடேஷனா எதிர்பார்க்கிறோன்றதே இப்பதான் புரியுது. இப்ப அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறதுனால, இதெல்லாம் சொல்றதுனால அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை. சார் அது நான் வந்து இதை வந்து சாடுறேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். நான் பாமர மக்கள் கிட்ட அந்த மாதிரி குணம் இருக்கு சார். படிச்சவங்கள்ட்ட அது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா எந்த முடிவுகளையும் மத்தவங்கள திணிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி கேட்கறதா இருந்தா கூட கேட்பாங்களே தவிர அது வந்து நான் சொல்றதை நீ எடுக்கணும்னு இன்டைரக்டா மனதை குத்துறதோ அந்த ஃபோர்ஸ் பண்றதோ அவங்கள்ட்ட இருக்காது. நான் இப்ப நான் எங்க ஜெனரேஷன் கிட்டயோ இல்ல சில பேர்கிட்டயோ அந்த மாதிரி இருக்கிறத நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து
கனவு சார் பத்தி யாரோ சொன்னாங்க. ரவி சார் தான் கேட்டார்னு நினைக்கிறேன். என்னோட பார்வையில இருந்து கனவு, ட்ரீம் அது வந்து நம்மளோட சூழல் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு. நானுமே அதான் சொல்லுவேன். சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி எல்லாமே கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ரொம்ப பண்றவங்களா இருக்காங்க. சூழலை குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசுல இருந்தே. அதுல நான் தீவிரமா இருக்கேன் அப்படின்னா, அதுக்காக நான் கீப் ஆன் போராடிட்டே இருக்கேன் அப்படின்னா, எங்கேயோ ஒரு கதவு திறக்கும். நான் அதை போராடிக்கிட்டே இருக்கும்போது அதுல நான் ரொம்ப 100% 500% நான் எஃபர்ட் போடுறேன்னா அதுக்கான கதவுகள் திறக்கப்படுறத நான் பார்த்திருக்கேன். என்னோட முயற்சியில நான் சொல்றேன். ஸோ நம்மளோட ட்ரீம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மளோட சூழலையும் மீறி நம்மளால ஜெயிக்க முடியும். டிசிஷன் மேக்கிங்ல சார் இப்போ இருக்கிறவங்கள்ட்ட நான் பார்க்கறது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்கள்ட்ட இப்ப எங்க அப்பாலாம் அப்படிதான் பண்ணுவாரு. நாங்க எல்லாருமே ஒரு சின்ன விஷயம்னா எல்லார்ட்டையுமே கேட்பாரு. எல்லாரோட அவுட்புட், இன்புட் எல்லாத்தையுமே எடுத்துப்பாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம நிறைய பேர் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு நம்ம குழந்தைங்கள்ட்ட கலந்துக்கிறதே இல்லையோ. ஒண்ணு வேணாம் சார். இப்போ நம்ம ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா அது குழந்தைங்களையும் பாதிக்கும் அந்த விஷயம்ன்றது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடம் சேஞ்சு, ஸ்கூல் சேஞ்சு, இந்த ஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதுலாம் பசங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றத நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோமான்னு எனக்கு தெரியல. பசங்களுக்கு இது சரியா இருக்கும், அது சரியா இருக்கும், ஸ்கூல் சரியா இருக்கும், இது சரியா இருக்கும் நம்ம யோசிக்கிறோம். ஆனா பசங்களோட பார்வையில இது எப்படி இருக்கும், அவங்கள்ட்ட இதை சொல்லணும், அவங்கள்ட்ட ஒரு கேட்கணும் அப்படின்றது நம்ம சின்ன வயசுல இருந்தே பண்ணும்போது இப்போ அது நிறைய இடத்துல பார்க்க முடியும். இப்போ மிஷல் ஒபாமால இருந்து பெரிய பெரிய ஆட்கள் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட முடிவுகள்லாம் சரியா எடுக்கிறதுக்கு அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து உதயமூர்த்தி சார் பிரச்சனைகளுக்கு முடிவெடுப்பது எப்படி, இவரோடது படிச்சிருக்கீங்க. இவரோடது பத்தி நான் மோஸ்ட்லி நான் ஃபிக்ஷன் அவ்வளோ படிச்சது இல்லை. ஆனா இந்த இதுல வந்து எனக்கு இவரோடது மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்ட்டரை பத்தி சொல்லியிருப்பாரு. அது கூட பரவாயில்ல. இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்களேன். கட்சி முத்திரை, அதாவது நம்ம ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம்னா நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு கட்சி முத்திரை, பேச தெரிஞ்ச அனுபவம், எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் துணிச்சலா, எல்லாரை விடவும் துணிச்சலா அதை வச்சு நம்ம எடுத்துடுறோம். ஆனா அவருக்கு சரியான அந்த இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த வேலையை செய்யறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத பாக்குறது இல்லை நம்ம மக்கள் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி காயத்ரி, நன்றி. நல்ல ஒரு இது. எல்லாரும் பேசியாச்சுல, ரைட் சார், பை. முடிச்சுக்கலாமா? என்ன வினோத் சார், முடிச்சுக்கலாமா? நல்லது நல்லது. அது யாரு? காயத்ரி மேடம் தான். ஆமா, ரொம்ப காயத்ரி. மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. நல்ல ஒரு ரெண்டும் நிகழ்ச்சி. நிறைய செய்திகள் நம்ம வந்து சொல்லுங்க காயத்ரி. சொல்லுங்க காயத்ரி, ஏதோ சொன்னீங்க. சத்யா சாரு, மாலதி மேடம் எல்லாம் பேசலன்னு நினைக்கிறேன் சார். எல்லாரும் பேசிட்டோம். முதல்ல பேசிட்டேன். எல்லாரும் பேசிட்டோம். எல்லாரும் அதாவது நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டாங்க. சரி, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டாங்க. காயத்ரி ஏதோ ஒரு ட்ரீம்ல இருந்திருக்கு. ஆரம்பிச்சது. ஆமா. மைண்ட் யுவர் மைண்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எனக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை, உங்க வீடியோ வந்து 2 மணி நேரம் போகுது, 2 மணி நேரம் போகுது, 2 மணி நேரம் போகுது, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்ற பதிலு, எல்லாரும் பார்க்கணுன்றதை விட யாருக்கு விருப்பப்பட்டு பார்க்கறாங்களோ அவங்க பார்க்கட்டும். யாருக்கு எந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்க பார்க்கட்டும். எல்லா வீடியோ எல்லாருக்கும் தேவைப்படாது. ஏன்னா நாம போடுற சப்ஜெக்ட்ல மற்ற டாபிக் எல்லாமே மாறும். இன்னொரு செய்தி என்ன, இந்த கலந்துரையாடல்ன்றது வந்து இதுதான் இந்த குழுவோட சிறப்பு. இந்த கலந்துரையாடலை கட்டிட்டு நான் கட் பண்ணிட்டு போட மாட்டேன். ஏன்னா இது பேசி எல்லாரும் பேசுறாங்க, ஆனா நம்ம மட்டும்தான் அதை எடுத்து கலந்துரையாடுறோம் 1 மணி நேரத்துக்கு மேல. அதனால நீங்க சொல்றதுலாம் நான் கேட்க மாட்டேன். தயவு செய்து எனக்கு சொல்லாதீங்கன்னுவேன். சொல்றதுல கேட்க மாட்டேன். அதே மாதிரி அப்படி வேணும்னா என்ன பண்ணுன்னா 2 வீடியோவை கட் பண்ணி போடுவேன். சில நேரத்துல போட்டிருக்கேன். எனக்கு நேரம் இருந்ததுன்னா. நேரம் இல்லைன்னா அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. 2 மணி நேரம் வீடியோ பாக்குறவங்க பார்க்கட்டும். ஆனால் மக்கள் பாக்குறாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க, பார்த்துட்டு கமெண்ட்டும் போடுறாங்க. ரொம்ப பெருசா பாக்குறது இல்லைன்றது அடுத்தது. நான் பல நேரங்கள்ல இதை எப்படி முடிவு பண்ணேன்னா, நிறைய சயின்ஸ் கான்ஃபரன்ஸோட வீடியோ நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் வந்து 2 மணி நேரம் டிஸ்கஷன் நடக்கும் இங்கிலீஷ்ல. நிறைய சயின்ஸ் கான்ஃபரன்ஸ், அது பிரெயினை பத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது அதை நிறைய பார்த்திருக்கேன். அப்போ வந்து 2 மணி நேரம் இருக்கும். அந்த வீடியோ எல்லாம் இருக்குது. மற்றவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இதை பத்தி ஒரே ஒரு விஷயம், என்ன தகவல் நம்ம கொடுக்குறோம்
அந்த தகவல் யாருக்கு தேவைப்படும் அவங்க நிச்சயமா பார்ப்பாங்க. அவங்க பார்த்தா போதும். அதுதான் முடிவு பண்ணனே தவிர மற்றவங்க. இன்னொரு விஷயம் கூட எனக்கு நிறைய பேருக்கு இது பண்ணாங்க, உன்னோட வீடியோ குவாலிட்டி சரியில்லை, ஆடியோ குவாலிட்டி சரியில்லை. நான் என்ன பண்ண போறேன் வீடியோ குவாலிட்டி வச்சுக்கின்னு ஆடியோ குவாலிட்டி வச்சுக்கின்னு? என்னோட கேள்வி அதுதான். நான் என்ன பண்ண போறேன்? நான் தகவல் என்னோட கவனம் ஒண்ணு, தகவல் கொடுக்கிறோம், நாங்க பேசணும், எல்லாரோட அனுபவங்களும் பகிர்ந்துக்கிறோம். இதுதானே தவிர தகவல் வேணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் வீடியோ குவாலிட்டி பார்க்க மாட்டான். ஆடியோ கிளியரா கேக்குதான்னு பார்ப்பான், அவ்வளவுதான் விஷயம். ஆடியோ கிளியரா கேட்கலன்னா அது வேற மாதிரி பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி பாக்குறவன் வந்து தகவலை கேட்க மாட்டான். என்ன நம்ம மேக்கப் நடத்துறோம், சினிமாவை போடுறோம், அதனால வந்து அந்த மாதிரிலாம் வந்து நான் கவலையே படுறது. பல பேர் சொல்லு, என் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க, நீங்க போடுற வீடியோல வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு. எது சரியில்லைன்றத விட எது சரி இருந்தது பாத்தீங்களா? என்ன தகவல் கொடுத்திருக்கன்றத பாத்தீங்களா? அதை எனக்கு சொல்லுங்க முதல்ல. அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்றது மட்டும்தான் உங்க கவனம் தெரியுது தவிர அதுல என்ன தகவல் கொடுத்திருக்கன்றத நீங்க பாக்கல. நான் அது தகவலுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர நான் மேக்கப் போடுறேன்னா எந்த லைட்டிங் இருக்குதா அதெல்லாம் கிடையாது. அது ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க ஒத்துக்கலன்னா கவலை இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த தகவல் தேவையில்லை. எனக்கு தகவல் தேவைப்படுறவங்க எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை பண்ணதுனாலதான் ஓரளவு பழகிட்டோம். அப்ப நம்ம எல்லாருமே நல்லாவே இருக்கு. வீடியோ ஒண்ணும் அப்படிலாம் ஒரு குவாலிட்டி நமக்கு தெரியும் சார், எல்லாருமே பழகிட்டோம். நமக்கு தெரியும் சார். அவங்களோட வியூ என்னன்னா முதல்ல ஆரம்பிச்ச எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்களோட வியூ. ஆனா எல்லாரும் எதுக்கு பண்றாங்க, நாம எதுக்கு பண்றோம்ன்ற அந்த புரிதல் இல்ல. நாம பண்றது வந்து ஒரு எல்லாரோட அனுபவமும் வரணும், எல்லாரோட அனுபவம் இங்க பகிர்ந்துக்கணும். தினமும் நாம மீட் பண்றோம். இதுல பல விஷயங்கள் இருக்குது. அந்த நம்மளோட 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம வந்து கலந்துரையாடுறோம்னா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இந்த மகிழ்ச்சியில யார் கொடுப்பாங்க? அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியறது இல்ல. வந்து இங்க உட்கார்ந்தாலும் தெரியும். அதனால அத பத்தி எல்லாம் கவலைப்படாத, நம்ம வந்து போடுறோம். சொல்லுங்க காயத்ரி. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட்ல, நான் என்னோட பார்வை என்னன்னு. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு ஆமான்னு நான் கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே தான் நம்ம என்ன ஆக்சுவலா அவங்க உட்காந்து கேட்கறவங்களோ அதை ஃபாலோ பண்றவங்களா இருந்தா அவங்க சொல்றதை நம்ம எடுத்துக்கலாம். அவங்க எப்படி நான் மற்ற வீடியோஸ் மாதிரி போட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல என்னோட இதை கிராப் பண்ணுதா, என்னோட டைமை கிராப் பண்ணுதா அப்படின்னு பாக்குறாங்க. நம்மளோட இதே நானும் தான் சொல்லுவேன், என்னோடது எல்லாரும் பார்க்க மாட்டீங்க, எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவசியம் இல்லை. யாருக்கு தேவையோ ஏன்னா என்னோடது வந்து தேவைப்படுறவங்க தான் போய் தேடி பார்ப்பாங்க. அப்போ உடனே வியூஸ் வராது. இதெல்லாமே தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது இதுக்கு பூரா காரணம் என்னன்னா அவங்க அவங்களுடைய மேன்மையை காட்டிக்கணும். அதே அவன் பார்க்கணும்னா இல்ல, வீடியோல வந்து நான் வந்து சொல்றேன், ஆடியோ வந்து நான் என்னத்துக்காக பண்றேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு சாமியை கும்பிடும்போது கூட கண்ணை மூடி கும்பிடுறோம். நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போது கண்ணை மூடி காதை தான் வச்சிருப்போம். என்னோடது கேட்க வேண்டியதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த இடத்துல எந்த மூவிங்கோ அதுவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட். ஏன்னா அவங்களோட இமேஜினேஷன்ல போகணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதை நான் சொன்ன பிறகு கூட நீ வீடியோல வந்தா வீடியோ போகும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ட்ரை பண்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சொல்ல மாத்திக்கிட்டேன். இன்னொரு செய்தி என்னன்னா, எனக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லயும் ஒண்ணு இருக்கும், நம்ம சேனல்ல ஒண்ணு இருக்காது. நீங்க காயத்ரி சொன்னீங்களா என்னன்னு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா உனக்கு வேணும்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ. நான் இப்போ 5 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இவ்வளவு வருஷத்துல நீங்க இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நன்றி சொன்னேன். நான் கேட்காதே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நன்றின்னு சொன்னேனே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. என் வைஃப் கூட சொல்லுவா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க, கேளுங்க. எதுக்கு வேணும்னு சப்ஸ்கிரைப் பண்றாங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல சொல்றதுனால வேணும்ன்றதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்றத பத்தி பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். நிறைய பேர் சார் சப்ஸ்கிரைப் பண்ணா காசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, அம்மா
உங்களதான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எவ்வளவு பணமா கட்டணும்? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கம்மா. ஏதோ இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பணம் கட்டணும்னு, அதனால கேட்டேன் அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஆனா நான் என்னோட சேனல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா இலக்கணம் படிக்கும்போது, இலக்கணம் போடும்போது சொல்வேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அது அந்த வரிசையில வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல அதை வந்து சொல்லுவேன். ஆனா நிறைய பேர் வந்து அதுக்கு பணம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு பணம் எவ்வளவு வரும்னு கேக்குறது இருக்காங்களே, அது கேட்டிருக்காங்களா? அது அடுத்தது அதெல்லாம் இருக்குது. வசந்தி மேடம் சொல்லுங்க. வசந்தி மேடம் சொல்லுங்க. இல்ல அது என்னன்னா ஒரு கமிட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு சார். அந்த அந்த கமிட்மெண்ட் வந்து ஒரு குரூப்ல வந்து நீங்க வந்து க்ளோஸா இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணா அது ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்ணவங்க மட்டும்தான் இங்க வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த கமிட்மெண்ட் எப்ப இல்லையோ அப்போ வந்து அவங்க ஏனோ தானோ அப்படின்ட்டு போய் நம்மளே பார்த்தோம். எத்தனையோ பேர் வந்தாங்க போயிட்டாங்க. ஆமா போயிட்டாங்க. நிறைய பேர் நான் ஞாபகம் வச்சுட்டு நிறைய பேர் என்ன ஆச்சு அவங்களுக்குலாம் அப்படின்னு யோசிப்பேனா. ஸோ அந்த கமிட்மெண்ட் வந்து அவங்களால முடியலையோ என்னவோ அது வேற விஷயம். ஆனால் கூட கமிட்மெண்ட் இருந்தால் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதில் கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த டைம் நீங்கள் கொடுக்க தான் அந்த கமிட்மெண்ட் வரும். அப்போ தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு நாளில் வர கிடையாது. வீட்லேயும் அப்படிதான், ஃப்ரெண்ட்ஸ்டையும் அப்படிதான். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லாங் ப்ராசஸ். அது இன்னைக்கு தோன்றி நாளைக்கு மறையிறது இல்லை. ஸோ அப்படி வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஒன்று மேடம், ஸ்டார்டிங்ல நம்ம இவ்வளவு நாள் வரும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருப்போமா? எப்படி ஃபர்ஸ்ட் நான் வரமாட்டேன்னு அதான் வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாம் இப்படி எல்லாம் பயணிப்போன்றதுல எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் நடந்தது. ஒரே ஒரு கருத்து, நீங்க சொன்னீங்கல்ல இந்த வீடியோ எல்லாம் வச்சது, நீங்க ஒண்ணும் இல்லை, இப்பதான் நீங்க பட்டுப்பூச்சி பத்தி வச்சீங்க யூடியூப். உடனே நான் ஷேர் பண்ணேன் என்னுடைய நண்பர்கள் எல்லாம். மும்பைல இருந்து வித்தின் 10 minutes அவர் அதை பார்த்துட்டு 15 minutes ஃபுல்லா ஃபீட்பேக் கொடுக்குறாரு. இன்னொரு ஒரு 3 பேர் வித்தின் நோ டைம் அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம அந்த இது பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப அருமையா, அதாவது 2 hours 1 hour பத்தி சொல்றது இல்லை, இந்த தளத்துல எப்படி டிஸ்கஷன் இவ்வளவு பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஃபீட்பேக்ல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ அது நம்ம வந்து சில பேர் சொல்லி நீங்க சொல்ல மாதிரி என்ன உங்க இது சொல்லுங்க, 2 மணி நேரம் வேணாம் 10 நிமிஷம் வேணும். சாரி சார், நீங்க வந்து நான் வச்சிடுறேன், நீங்க பார்த்து அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஸோ இது மாதிரி இருக்கு ரொம்ப நீங்க வந்து அதை பத்தி ஏன்னா யூடியூப் பாக்குறோம் நம்ம என்னுடைய இது வந்து ப்ரோக்ராம் பாக்குறவங்க இருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபுல்லாவே பார்த்துட்டு அது எனக்கு ஃபீட்பேக் பண்ணது எனக்கு தெரியும். 3-4 பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பண்ண தேவை. அவ்வளவுதான் சொல்ல வந்தாங்க. இல்லை சார், அதாவது குவான்டிஃபை பண்ண முடியாது சார் ஒன்றுத்துமே. அதுதான் அதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக குவான்டிஃபை பண்ண முடியாது. ஆமாம், குவாலிட்டி தான் வேணும். இத்தனை நேரம் நீங்கள் வந்து இப்போ ஏன் நம்ம வந்து 40 minutes ஆக்கிட்டோம். 40 minutes ஆக்குறது வந்து ஒரு விதத்தில் நல்லது. அப்போ கலந்துரையாடலுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். ஸோ இது வந்து எனக்கு குவான்டிட்டி தான் வேணும், குவாலிட்டி வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது கொஞ்ச நாள் மறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். நம்ம எதையும் எதிர்பார்க்கல, நாம என்ன தகவல் கொடுக்குறோம், அதுல என்ன மாதிரி கலந்துரையாடுறோம், அதுதான் அங்க சிறப்புன்றதுதான். அந்த ப்ரொஃபஷனலிசம் இருந்துட்டே இருக்கணும். அதுதான் எப்போ இருக்கும் அப்போ சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கும். அது வசந்தி மேடம் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் சார். அப்புறம் கரெக்டா 7 மணிக்கு வந்துடுறாரு, 9:30 வரைக்கும் இருக்காரு. நாம பார்ட்டிசிபென்ட் கலந்துக்கிறவங்க, நமக்கு கமிட்மெண்ட் வேணாமா? அதுக்காக நான் வந்துடுவேன். அவரு 7 மணிக்குன்னா 7 மணிக்கு ஆன் பண்ணிட்டாலும் எங்கேயாவது கேட்டு இருக்கலாம். தவிர அவர் முடிக்கிற வரைக்கும் நான் க்ளோஸ் பண்றது இல்லை. அப்புறம் அவரு அவ்வளவு கமிட்டடா நமக்காக செய்யறப்போ நம்ம ஏதாவது செய்வோம் இல்லையா? நம்ம பார்த்து நம்ம சின்சியர். அவருக்கு அந்த அளவுக்கு எந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் த டாபிக் நான் அட்டென்ட் பண்ணுவேன். அது எல்லாம் தவிர ஐ கோ அதே சொல்லிடுவேன். ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. எனக்கு எல்லாத்தோட என்ன கருத்து அன்றைய பொழுது ரிலாக்ஸ் எடுக்குது. நிறைய இந்த பின்னூட்டங்கள்ல நான் குறிச்சுக்கிறேன். நான் இதே இதுகளை வேற இடங்கள்லயும் சொல்ற போது இந்த கருத்துக்கள் உதவுது. இதை சேர்த்து இப்ப இன்னைக்கே நான் 4-5 எழுதி வச்சிருக்கேன். இத எங்கேயோ அந்த பேப்பரா அந்த 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 கருத்துக்களை நம்ம அடுத்தாப்புல பகிர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. பகிர்ற போது கட்டாயமா அதை சேர்த்துக்கிறேன். பிள்ளைகிட்ட பேசுற போது கூட அந்த ஒரு இதுல பின்னாடி வர்றத நான் நல்லா இன்னைக்கு 4-5 குறிச்சிருக்கேன். அந்த மாதிரி அதோட சேர்க்கிறேன். அந்த மாதிரி அதாவது நில்லே நஞ்சே ஹாப்பி
ஹாப்பி ஹார்மோனியா, சப்போர்ட் சிஸ்டம், இந்த மாதிரி நம்ம ஹாப்பி ஹேப்பனிங்ஸ், இந்த மாதிரி சில இதுகள்லாம் குறிச்சுக்கிற போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வருது. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சான்றோர்களுடைய அவர்களுடைய பார்வைகள் இதுல சேர்ற போது நம்மகிட்ட இது இப்ப நானே 5 குறள் இன்னைக்கு பயன்படுத்தினேன். இப்ப நான் அதை யோசிக்கிறேன். இதோட வர்ற போதே அறிவினாலாவது உண்டோ பிரதி நோய் தன்னோய் உலக பொற்ற கடை, அப்புறம் இன்சொல் இனிதியன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது, இந்த கேட்டினும் உண்டு அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு அதை சேர்த்தது, அதை நீட்டி அழைக்கும் ஒரு கோல்ங்கிறார். அந்த மாதிரி எல்லாத்தையும் பொறியின்மையாக்கும் பழி என்று ஆழ்வினையின்மை பழிங்கிறார். அந்த மாதிரி பல இதுகளை இதோட சேர்த்து பார்க்கறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி சார், நன்றி. ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. எல்லாருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஒரு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி சார், வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சீனிவாசன் சார் எந்த டிபார்ட்மெண்ட் ஜாயிண்ட் டைரக்டர்?